வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது மத்திய வங்கியின் செயற்பாடுகள், மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் இப்பொழுது நேரடியாக நாங்கள் இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் பற்றி பார்க்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், அதுல நாங்கள் இடையில விட்டுட்டோம். அப்படி நாங்கள் அதை இப்ப தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் நாணய சபையை எல்லாம் பார்த்துட்டோம். நாணய சபைக்கான நியமனங்கள், பதவிக்காலங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் ஒவ்வொரு கொத்தணி 4 கொத்தணிகள் இருக்குன்னு சொல்லி அந்த 4 கொத்தணிகளையும் நாங்கள் பார்த்தனாங்க. அப்ப அந்த கொத்தணிகளோட நோக்கம் என்னன்னு சொன்னால், இலகுவாக அந்த தொழிற்பாடுகளை பிரிச்சு அதே சமயம் அந்த வேலைகளை நோக்கங்களை அதை பார்க்கிறவர்கள், தொழிலை செய்பவர்களும் நேரடியாக அந்த விடயங்களை புரிந்து கொள்வதன் அடிப்படையில் அந்த கொத்தணிகளை பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப மேலே காணக்கூடியது போல இலங்கை மத்திய வங்கியின் அனைத்து செயற்பாடுகளும் ஒவ்வொரு கொத்தணியின் கீழும் பல திணைக்களங்களை கொண்ட 4 முக்கிய கொத்தணிகளின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு இலங்கை மத்திய வங்கி மற்றும் அதன் பணிச்சூழலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கொத்தணியின் கீழும் திணைக்களங்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து தெளிவான புரிதல் இருப்பது முக்கியமானதாகும். அப்ப நாங்கள் அதை எவ்வாறாயினும் இந்த குறிப்பில் இலங்கை மத்திய வங்கியின் அனைத்து திணைக்களங்களின் செயற்பாடுகள் பற்றிய விரிவான கணக்கை முன்வைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு தேவையில்லை தானே. அப்ப நாங்க இப்ப முதலாவதான பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணியை நாங்கள் பார்ப்போம். அப்ப பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி என்பது உள்ள திணைக்களத்தின் முக்கிய கவனம் ஒட்டுமொத்த பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார விலை உறுதித்தன்மையை பேணுதல் ஆகும். அப்போ பிரைஸ் ஸ்டெபிலிட்டியையும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியையும் மெயின்டைன் பண்றதா இந்த கொத்தணியின் முக்கிய நோக்கம். இந்த இலங்கை மத்திய வங்கியின் பிரதான பொறுப்புகளில் ஒன்று இது. சில திணைக்களங்கள் அந்த நடவடிக்கைகளில் நேரடியான ஈடுபாட்டை கொண்டுள்ள அதே வேளை ஏனையவற்றில் சில மறைமுகமாக ஈடுபடுகின்றன. நேரடியாக அல்லது மறைமுகமாக இருந்தாலும் ஒவ்வொரு திணைக்களமும் இலங்கை மத்திய வங்கியின் கடமைகளை திறம்பட மற்றும் வினைத்திறனாக நிறைவேற்றுவதற்கு இன்றியமையாததாக உள்ளது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் என்பது என்னென்று சொன்னால், முதன்மை மற்றும் 2ஆம் தர மூலங்களில் இருந்து தரவுகளை திரட்டுவது, மற்றது பேரண்ட பொருளாதார கொள்கைகள் மற்றும் வழிமுறைகளை வடிவமைப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும், பணம், வங்கி தொழில் மற்றும் ஏனைய பொருளாதார விடயங்களில் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கும், பொதுமக்களுக்கான தகவல்களுக்கும் பொறுப்பாக இருப்பதுடன் அரசாங்கத்துக்கு பொருளாதார மதியுரை வழங்குவதிலும் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் முக்கிய பங்காற்றுகின்றது. அப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதற்தர 2ஆம் தர மூலங்களில் இருந்து பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். அப்போ ரெகுலரான டேட்டா இன்ஃபர்மேஷன் அந்த ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த சேனலை அவர்கள் ஒழுங்காக வடிவாக செய்து வைத்திருப்பார்கள். என்னென்னு சொன்னா அது முக்கியம். இப்ப பெரும்பாலும் நிறைய தகவல்கள் ரிப்போர்ட்டிங் டேட் என்பது வெரி குவிக்கா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே சென்ட்ரல் பேங்க் இந்த ஆண்டினுடைய முதலாவது ஒர்க்கிங் டேயிலேயே சென்ட்ரல் பேங்க் தங்களோட ரோட் ஷோ இதை காட்டினது. அப்ப அத மாதிரி சில டிசம்பர் முடிஞ்சதுன்னா அது ஒரு கிழமையில 2 கிழமையில சில ரிப்போர்ட்டுகள் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப உங்களுக்கு அனுவல் ரிப்போர்ட் என்பது ஜூன் 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி கொடுக்க வேண்டியிருக்கின்றார் இல்லது அதுக்கு முதல். அப்ப அப்படியான நேரங்கள்ல இந்த டேட்டா கலெக்டிங் டேட்டான்றது மிகவும் முக்கியமான விடயம். கலெக்டிங் டேட்டான்னு சொல்றது பல்வேறு துறைகள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொருளாதார தேசிய வருமானத்தை கணிப்பிடும் பொழுது உற்பத்தி முறையிலும் இலங்கையில் கணிப்பிடப்படுகிறது. உற்பத்தி முறையில் கணிப்பிடப்படும் போது அதற்குரிய எல்லா துறைகளிலும் இருந்து உற்பத்தி துறையை நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுல இருந்து எல்லா துறைகளிலும் இருந்து நாங்கள் தகவல்களை சேர்ப்பதற்கு ஏற்ற வழி சேனல் வந்து ஒழுங்கான சேனலா இருக்கும். அதன் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது அப்படி வார டேட்டாவை வடிவ அனலைஸ் பண்ணணும்.
இந்த மத்திய வங்கியின் கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அது அனலைஸ் பண்ணப்பட வேண்டும். அதே சமயம் வார டேட்டால இருக்கிற அவுட்புட்டை கொண்டு அனலைஸ் பண்ணி வார ரிசல்ட்ஸை கொண்டு தான் மத்திய வங்கியின் கொள்கைகளும் மாற்றப்படும். உதாரணமாக வட்டி வீதங்கள், கொள்கை வட்டி வீதங்கள் அதுகளெல்லாம் மாற்றப்படுறது வந்து இப்படியான வார தகவல்களை வச்சு கொண்டுதான். அவை நாங்கள் அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வார தகவல்களை எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டுகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு தேவையான சில மதியுரைகள், மதிநுட்ப அறிவுரைகளை அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார்கள். அப்ப இது வந்து சென்ட்ரல் பேங்க்ல கோ ஃபங்க்ஷன்ல மெயின் ஃபங்க்ஷன். எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் டிபார்ட்மெண்ட் முதன்மையான டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்போ பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் கண்டுபிடிப்புகள் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் வேலையின்மை போன்ற முக்கிய பேரண்ட பொருளாதார மாறிகளின் போக்களின் எதிர்காலத்தை பற்றி கணிப்புகளை செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் உங்களுக்கு தெரியும், இப்ப சென்ட்ரல் பேங்க்ல வர இன்ஃபர்மேஷன்கள் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களுக்கு நிறைய அனாலிசிஸுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவே சில பேர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பினோம். பல பேர் பலவிதமான நெகட்டிவான கதைகளை கழிச்சா கூட இன்றைக்கும் அந்த முக்கியம் அந்த அவையில் வெளியிடுற அந்த ரிசல்ட்ஸ் இல்லாட்டா அந்த ரேட்டுகள், ரேஷியோக்கள் அதுகள் எல்லாம் முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். உதாரணமா A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இது வந்து மிகவும் முக்கியமான இதா இருக்கும். வெளி நாட்டில வெளியே தனியார் துறையினருக்கு வேற வேற பொருளாதார இப்பொழுதெல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்ட பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கின்றன. வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு NGOs எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். அப்ப நாணய கொள்கை நிலைப்பாட்டின் நோக்கம் அதை செயற்படுத்துவதற்கான சாதனங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சாத்தியமான காலத்திற்கு அடைவதற்கான அதில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களின் அளவு ஆகியவற்றை குறித்து நாணய சபைக்கு பரிந்துரைப்பது. அப்ப மொண்டரி போர்டுகள் ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த அனலைஸ் பண்ணி இப்படி எங்களோட கொள்கைகள் இருக்கின்றது, இப்படி உண்மையான நிலை இப்படி இருக்கின்றது, அவை இப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், அடிக்கடி 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்ல அடிக்கடி கூடுகின்ற ஒவ்வொரு நாணய சபை கூட்டங்களிலும் இந்த கொள்கை வட்டி வீதங்கள் மாற்றப்படுவதற்கு உரிமை உள்ளது, இல்லாட்டா சந்தர்ப்பங்கள் உள்ளன என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அந்த பரிந்துரைகள் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளை கொண்டிருக்கிற நாணய கொள்கை குழுவின் உறுப்பினர்களால் விவாதிக்கப்படுகின்றன. கொள்கை பரிந்துரைகளை வடிவமைக்கும் போது கல்வியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களை கொண்ட நாணய கொள்கை ஆலோசனை குழுவும் நாணய கொள்கை குழுவிற்குள் உள்ளீடுகளை வழங்குகிறது. அப்ப இப்படி ஒரு தொழில் வல்லுநர்களை கொண்டு நாணய கொள்கை ஆலோசனை குழு ஒன்றும் இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப அவைகளுடைய அட்வைஸை எடுத்துதான் இந்த நாணய கொள்கை தீர்மானிக்கப்படுகிறது. அனைத்து வகையான பங்குதாரர்களுக்கிடையே அறிவு மற்றும் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான விவாதங்கள், பயிற்சி திட்டங்கள், பட்டறைகள் என்பது ஒர்க் ஷாப், ட்ரைனிங் கோர்சஸ், டிபேட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் மாநாடுகள் ஆகியவற்றை கொண்ட பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடத்துவதை எளிதாக்குவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் தொடர்பு படுகின்றது. ஒட்டுமொத்த பொருளாதாரம் மற்றும் அதன் முக்கிய துறைகள் மற்றும் துணை பிரிவுகளின் செயல்திறன் குறித்த விரிவான பொருளாதார மதிப்பை வழங்கும் மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கையான மத்திய வங்கியின் மிக மதிப்புமிக்க வெளியீட்டை தயாரிப்பதற்கு பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் பங்களிப்பு செய்கின்றது. அத்துடன் மத்திய வங்கி வேறு பல வெளியீடுகளையும் வெளியிடுகின்றது. மத்திய வங்கியின் இணையத்தில் அவற்றை பார்வையிடலாம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த பப்ளிகேஷன்ஸ், நிறைய மத்திய வங்கியின் நிறைய பப்ளிகேஷன்ஸ் இந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினூடாகத்தான் வருகின்றது. அதுக்காக எல்லாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக புள்ளி விவர திணைக்களம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் சொல்லுகின்றோம். சமூக பொருளாதார விவரங்களை திரட்டுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் எதிர்வு கூறல் மற்றும் அளவீடுகளை நடத்தல் என்பதற்கு புள்ளி விவர திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. இப்போ வெளி நிறுவனங்களும் மற்றும் தனிநபர்களும் அவற்றின் உள்ளக மதிப்பீடு மற்றும் எதிர்வு கூறல் நோக்கங்களுக்காக தேவைப்படும் பொருளாதார மற்றும் சமூக தரவுகளை கிடைக்க செய்வது புள்ளி விவர திணைக்களத்தின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் கூடுதலாக இந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்திலும் பார்க்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி இல்லாத வார தகவல்களின் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எதிர்வு கூறி விடயங்களை
அதாவது பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கும் கொடுக்கும், அதே சமயம் வெளியாட்களுக்கும் இதுகளை கொடுக்கும். அவ மற்றும் நாடு தழுவிய தரவு சேகரிப்பு முறைமை ஆகியன முதன்மை தரவழி சேர்ப்பதற்கான இதன் முக்கிய முறைகளாக உள்ளன. இரண்டாம் தர மூலங்களான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் இரண்டாம் தர தரவுகள் சேர்க்க பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இந்த சென்ட்ரல் பேங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் கம்பீட் பண்ண மாதிரி என்னன்னு சொன்னா சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதோட அரசாங்க திணைக்களமாக இருக்கும்போது ஆனால் அவையிலும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தகவல்களை சேகரித்துக் கொண்டு வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். அதால சென்ட்ரல் பேங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு சில நேரங்கள்ல வெளியில பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனை தான் பப்ளிக்கு வெளியிடுவார்கள். உதாரணமாக சிசிபிஐ இந்த பொருளாதார என்ன சொல்றது கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் இதுகள் எல்லாம் வந்து ரெண்டு பேருமே கணிப்பிடுவினம். சென்ட்ரல் பேங்க் கணிப்பிடுவினம், சென்சஸும் கணிப்பிடுவினம். ஆனா சென்சஸ் இந்த ரிசல்ட்ஸ் தான் வெளியில பப்ளிஷ் பண்ணப்படும். அப்ப அப்படியான விடயங்கள் இருக்கின்றன. அப்ப பணவீக்கம், வேலையின்மை, அதுகள் நிறைய டேட்டாக்கள். இப்ப நீங்க சென்ட்ரல் பேங்க் பப்ளிகேஷன்ஸ்ல வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான டேட்டாக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் தான் செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப புள்ளி உண்மைத்துறை தொடர்பான இலங்கை மத்திய வங்கி ஆண்டு அறிக்கையில் உள்ள பிரிவுகளை புள்ளி திணைக்களம் தயாரிக்கின்றது. அந்த தமிழ்களை திருத்திக் கொள்ளுங்க தயாரிக்கின்றது. அதன்படி பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் நடத்தி வரும் பணிகளின் பல்வேறு பகுதிகளில் இது துணை புரிகின்றது. அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பது மட்டுமில்லை, தானாகவும் தன்னிச்சையாகவும் சில இதுகளை செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அடுத்தது வந்து பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம். அப்ப மேக்ரோ ப்ரூடென்ஷியல் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு திணைக்களம், அதுதான் என்னுடைய இங்கிலீஷ் பெயர். மேக்ரோ ப்ரூடென்ஷியல் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்புகளாக நிதியியல் துறையினை கண்காணிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் வேலை என்னன்னு சொன்னால் நிதித்துறையை மானிட்டர் பண்றது, கண்காணிக்கிறது. பேரண்ட பொருளாதார உறுதித்தன்மை என்ற சொல் பேரண்ட பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான கொள்கை தோற்றத்தின் அனைத்து அம்சங்களையும் மத்திய வங்கி நாணய மற்றும் நிதியியல் பிரிவுகளை கையாளும் அதே நேரத்தில் அரசாங்கம் அரசுரை பிரிவை கையாளுகின்றது. அப்ப மத்திய வங்கி வந்து மானிட்டரிங் சைடை தான் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வந்து பிஸ்கல் சைட், அதாவது அரசரை பிரிவை கையாளுகின்றது. முக்கிய கொள்கை வகுப்பாளர்கள் நிலையான வளர்ச்சியின் நீண்டகால கொள்கை நோக்கத்திற்கேற்ப பொருளாதார நிலைமைகளை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தும் குறிகாட்டிகளாக பணவீக்கம், வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் செலவாணி பரிமாற்ற வீதம் போன்ற பேரண்ட பொருளாதார மாறிகள் உள்ளன. அப்ப உங்களுக்கு தெரியும், இதுல எல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் என்று நாங்கள் சொல்றது. அப்ப பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு என்ன செய்யும் என்று சொன்னா பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையையும் உரிய கருத்தோடு கண்காணித்து அவற்றை வெவ்வேறு புள்ளிவிவர மற்றும் சுற்றுச்சூழல் அளவீடுகளை பயன்படுத்தி மதிப்பீடு செய்து முழு பொருளாதாரத்தின் நகர்வுகளையும் கண்காணிக்கின்றது. அப்ப இத்தகைய ஆய்வுகளின் அவதானிப்புகள் இத்தகவல்களை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்க சரியான நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப மானிட்டர் பண்ணி கொண்டிருந்து அதை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அந்தந்த செக்ஷன்களுக்கும் இதில் அறிவிச்சு கொண்டிருப்பினோம். அது மோஸ்ட்லி சென்ட்ரல் பேங்குக்குள்ளேயே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அறிவிப்பினோம். அதன் மூடாக இப்போ உதாரணத்துக்கு சில நிதியியல் ரீதியான விடயங்கள் வங்கிகளோடு சம்பந்தப்பட்ட இவியல் வந்து வங்கி மேற்பார்வை திணைக்களத்துக்கு அறிவிப்பினோம். வங்கி மேற்பார்வை திணைக்களம் வங்கிகளோடு தொடர்பு கொண்டு அந்த செய்ய அப்படி தனியார் சொல்ல நிதி நிறுவனங்கள் சொன்னா அதுக்கு அந்த நிதி நிறுவனங்களை மேற்பார்வை செய்ய திணைக்களத்துக்கு அறிவிச்சு அதன் மூலமாக அந்த கண்ட்ரோலோ ஏதோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி நடக்கும். அதாவது பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். அப்ப இது நாங்க சொல்றது இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், IOD என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப பன்னாட்டு ஒதுக்கு பட்டியலை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் சர்வதேச சந்தைகள் மற்றும் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தை ஆகிய இரண்டிலும் செலாவணி பரிமாற்ற வீதங்களின் நகர்வுகளை கண்காணித்தல் என்பன
பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். அப்ப இந்த சர்வதேச சந்தையிலையும் உள்நாட்டு சந்தையிலையும் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலையும் இரண்டிலும் செலாவணி பரிமாற்ற வீதங்களின் நகர்வுகளை கண்காணிக்கிறது தான் முக்கியமாக இந்த திணைக்களத்தின் தொழிற்பாடுகளா உண்டா இருக்கின்றது. முதலீடுகளில் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் உயர்தரமான சொத்துக்களுடன் பன்னாட்டு ஒதுக்கப்பட்டியலை விரிவுபடுத்துவதில் இத்திணைக்களம் தீவிரமாக உள்ளது. அப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வர ஃபாரின் கரன்சி எல்லாம் மத்திய வங்கிக்கு தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு வெளிநாட்டில இருந்து தொழில் புரிவோர் காசு அனுப்பினோம்னு சொன்னா அது எண்ட் ஆஃப் த டே மத்திய வங்கிக்கு தான் அந்த ஃபாரின் கரன்சி வரும். மத்திய வங்கிக்கு வந்த பின்பு அங்கிருந்து அது கன்வெர்ட் பண்ணப்பட்ட காசு உள்நாட்டு லோக்கல் கரன்சி சந்தைக்கு போகும். அதாவது இலங்கை ரூபாக்கள் உள்நாட்டு சந்தைக்கு வெளியிடப்படும். உதாரணத்துக்கு $1000 வருதுன்னு சொன்னா இன்றைக்கு 191 ரூபான்னு சொன்னா 1,91,000 ரூபாய் 1000 ரூபாய் சென்ட்ரல் பேங்க் வண்டி கொண்டு 1,91,000 ரூபாய் இலங்கை காசு வெளியில விடும். அப்ப அப்படி வரைக்கதான் அந்த பன்னாட்டு ஒதுக்கு ரிசர்வ் ஃபாரின் ரிசர்வ்னு நாங்கள் சொல்றோம். அது கொஞ்சம் சிக்கலா வந்தபடியா தான் போன மார்ச் மாதத்திலிருந்து இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்னன்னு சொன்னா எங்கள்கிட்ட போதிய அளவு ரிசர்வ் இல்லை, ஒதுக்கும் இல்லையான்னு சொல்லி இப்ப கிட்டடியில பார்த்தா 5 மாதமும் $6 பில்லியன் $5 பில்லியன் அந்த ரிசர்வ் இருக்கிறதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இலங்கை மத்திய அந்த அப்படி ரிசர்வ் இருக்கேக்க அந்த காசை இதில் சும்மா வச்சிருக்க மாட்டேன். அதை சும்மா நாங்கள் பேங்க்ல வச்சிருக்கே இல்லை, வச்சிருக்கிறதால அர்த்தமும் இல்லை. அப்ப இது அடுத்தவனுக்கு சொந்தமான காசு, அரசாங்கத்துக்கு சொந்தமான காசுனாலும் மத்திய வங்கியில இருக்கையில மத்திய வங்கி என்ன செய்யணும்னா அது ஓவர் நைட் லெண்டிங் கூட கொடுக்கும். அப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரும்பாலும் லோக்கல் மார்க்கெட்லயும் வேறு ஏனைய வர்த்தக வங்கிகளுக்கு கொடுக்கலாம். ஆனா முக்கியமாக அது ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஃபாரெக்ஸ் செக்ஷன்ல வெளிநாட்டு மத்திய வங்கிகள் இல்லாத வெளிநாட்டு சந்தையில் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுகள். அப்போ ஒரு கிழமை இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மாத இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் போட்டு அதால ஒரு பெரிய அமௌண்ட்டை நாங்கள் போடுறதால எங்களுக்கு ஒரு கணிசமான வட்டி கிடைக்கும். ஒரு நாள் வட்டி என்ன இப்போ இன்றைக்கு கொடுத்து நாளைக்கு எடுக்கிறனாலும் அதில் ஒரு கணிசமான வட்டி வரும். அதே சமயம் இதுல ரிஸ்க்கும் இருக்கின்றது. அதாவது ரிஸ்க்னு சொல்லணும் இடர் நேர்வு. அந்த இடர் நேர்வை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம், இல்லைடா குறைச்சு கொள்வோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதுக்குரிய ரிட்டர்னை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ இப்படித்தான் அந்த சொத்துக்களுடனான பன்னாட்டு ஒதுக்கும் பட்டியலை விரிவுபடுத்துவதில் இத்திணைக்களம் தீவிரமாக உள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் செலாவணி மாற்று வீத கொள்கைக்கு ஏற்ப மாற்று வீதத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாங்குவர் அல்லது விற்பனையாளராக உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையில் பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம் ஈடுபடுகின்றது. அப்ப நான் உங்களுக்கு திரும்ப சொன்ன மாதிரி மத்திய வங்கியின் செலாவணி மாற்று வீத கொள்கைகளுக்கு ஏற்ப மாற்று வீதத்தை உறுதிப்படுத்துவதற்காக லோக்கல் ஃபாரின் கரன்சி மார்க்கெட்ல போய் ஃபாரின் கரன்சியை விற்று இல்லாத ஃபாரின் கரன்சியை வாழ்ந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி கொண்டு இருக்கு. இப்ப போன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொன்னதை திருப்பி சொல்றேன். இப்ப போன கிழமைக்கு முதல் கிழமை கொஞ்சம் தளம்பல் இருந்தது. அதாவது இந்த வருஷம் துவங்க முதல் 25, 26, 20 தேதிகள்ல. அப்ப அந்த நேரம் மத்திய வங்கி அபிஷியலா ஒரு என்னோட ஸ்டேட்மெண்ட் விட்டது. நாங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கிங் டே வேலை செய்யற நாட்கள்ல நாங்கள் இந்த அந்நிய செலாவணி சந்தை உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையில தலையிட்டு கரன்சியை வாங்கி விற்று நாங்கள் இதை ஸ்டேபிளைஸ் பண்ணுவோம். ஏன்னா திடீரென்று 193 ரூபாய்க்கு ஏதோ போயிட்டு கரன்சி. அப்ப அப்படியான வேலைகளை செய்யறது தான் இந்த IOD என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப அடுத்தது உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். இது டொமெஸ்டிக் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னா நாணய கொள்கை வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் வர்த்தக வங்கிகள் மற்றும் முதல்நிலை வணிகர்களுக்கான நடைமுறை கணக்கு வசதிகளை தொழிற்படுத்துவதற்கும் உள்நாட்டு தொழிற்பாடு திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப நாணய கொள்கை வழிமுறைகளை உள்நாட்டுக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யறது டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்.
அரசாங்கத்தோடையோ வர்த்தக வங்கிகளோடையோ மற்றும் முதல்நிலை வணிகர்கள் என்று நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றேன். அந்த வர்த்தக வங்கிகளுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கின்றது. ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதுகளை இஷ்யூ பண்ணும் பொழுது முதல்நிலை வணிகர்களாக வாங்குவதற்கு அவர்களை தவிர வேறு சில தனியார் நிறுவனங்களையும் அனுமதி கொடுத்திருக்க மத்திய வங்கி முதல்நிலை வணிகர்களாக வாங்கி இரண்டாம் தர சந்தையில விற்கலாம். உதாரணமாக இப்ப இந்த வர்த்தக வங்கிகளை விட்டு தேசிய சேமிப்பு வங்கி இருக்கின்றது. அது தவிர வேற சில திணைக்களங்களும் உள்ளன. அப்ப இந்த தொழிற்பாடுகள் திணைக்களம் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம் என்பது பணவியல் கொள்கையின் செயலாக்க திணைக்களம் ஆகும். அப்ப மானிட்டரி பாலிசியின் செயலாக்க திணைக்களம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற டிபார்ட்மெண்டாக இருக்கும். அதன்படி நிதி ஒதுக்க தேவையை அமல்படுத்துதல் மற்றும் நிதி ஒதுக்க விகிதத்தை SRR போட்டுக்கொள்ளுங்க. அந்த பிகின் பிராக்கெட்டுக்குள்ள அந்த தமிழ் எழுத்துக்களே வந்துட்டு அதை SRR போட்டுக்கொள்ளுங்க. நிதி ஒதுக்க தேவையை அமுல்படுத்துதல். அப்ப நிதி ஒதுக்க தேவை என்ன? ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ. அது கமர்ஷியல் பேங்க் செய்கிற விஷயம். அப்ப இங்க நடைமுறை கணக்குகள் எல்லாம் இந்த உள்நாட்டு தொழிற்பாடு திணைக்களத்துல தானே சூப்பர்வைஸ் பண்ணப்படுது, ஆப்ரேட் பண்ணப்படுது. அப்ப நிதி ஒதுக்க தேவை என்பது என்ன? இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு கிழமையும் அந்த கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒரு வீதத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப அதுகளை செக் பண்ணி கொண்டு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும். இதில் அடங்கும் வர்த்தக வங்கிகளுக்கான துணைநிலை வைப்பு வசதி. அப்ப வர்த்தக வங்கிகளுக்கான துணைநிலை வைப்பு வசதி என்பது SDF நாங்கள் சொல்லுவோம், ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி. அதுதான் முந்தி ரெப்போ ரிவர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் சொன்னது தான் இது. அப்ப ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி SDF போட்டுக்கணும். மற்றும் துணைநிலை கடன் வழங்கும் வசதி. அப்ப அது SLF ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி. SLF அந்த விதின் பிராக்கெட்குள்ள போட்டுக்கணும். ஆகவே குறுங்கால திரவத்தன்மையை, அதாவது பணப்புழக்கத்தை முகாமைத்துவம் செய்யும் மற்றும் குறுகிய சந்தை வட்டி வீதங்களை நிலைப்படுத்தவும் உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களத்தினால் பேணப்படுகின்றது. இது சந்தையை திரவத்தன்மையை பணப்புழக்கத்தை செய்ய திறந்த சந்தை தொழிற்பாடுகளை ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் OMO போட்டுக்கொள்ளும் அந்த விதின் பிராக்கெட் நடத்துகின்றது. அப்ப இது வந்து நாங்கள் படித்த விஷயங்கள் தான். SRR மெயின்டைன் பண்ணணும், மத்திய வங்கிகள் வர்த்தக வங்கிகளோட பேங்க் பேலன்ஸ், அதாவது நடைமுறை கணக்கு பேலன்ஸ் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் என்பது உண்டு. அடுத்ததாக இந்த உள்நாட்டில் இருக்கிற பணப்புழக்கத்தை முகாமை செய்யும், வட்டி வீதங்களை கூட்டி குறைக்கிற வேலைகளை செய்யும். அதன் அடிப்படையில் அந்த பண நிரம்பல் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. அடுத்து தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம். அப்ப மத்திய வங்கியின் தகவல் தொழில்நுட்பவியல் தொழிற்பாடுகளை முறைகளையும் வழங்குவதற்கு தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம் பொறுப்பாக. அப்ப இது பொதுவாக ஏனைய திணைக்களங்கள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்காக தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அனைத்து வசதிகளையும் வழங்குவது இந்த திணைக்களம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. உதாரணமா பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக வங்கி மற்றும் நிதித்துறை நடவடிக்கைகள் தொடர்பான கிட்டத்தட்ட அனைத்து நடவடிக்கைகளும் படிப்படியாக கணினி கம்ப்யூட்டரைஸ் மயமாக்கப்படுவதன் மூலம் அந்த விதின் பிராக்கெட் கம்ப்யூட்டரைஸ்டு போட்டுடுங்க. அதன் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. பணமற்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகளை உருவாக்குவதற்கான உந்துதலில் இலங்கை மத்திய வங்கி அதிக நேரடி இலத்திரனவியல், அதிக டிரெக்ட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் என்று நாங்கள் சொல்லுவோம், கொடுக்கல் வாங்கல்களை பரிவர்த்தனைகளை ஊக்குவித்து வருகின்றது. இத்தகைய முயற்சிகள் இலங்கை மத்திய வங்கி அதன் பொறுப்புகளை சர்வதேச நியமங்களை நிறைவேற்றுவதற்கான முக்கியத்துவம் கொண்டன. அப்ப கோவிட் அந்த COVID-19 தொற்று நோய் இந்த திணைக்களத்தின் சேவைகளின் கூடுதல் தேவையை துரிதப்படுத்தி உள்ளது. என்று போட்டுக்கொள்ளும். அப்ப பொதுவாக தகவல் தொழில்நுட்ப திணைக்களம் என்பது ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸ் தான் மேலதிகமாக உண்மையாக செய்கின்றது. அது வந்து மக்களுக்கோ இல்லாட்ட மக்களுக்கோ பொதுமக்களுக்கு நேரடியாக அது வந்து
சம்பந்தப்படாது. உண்மையா தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்தின் ஒரு பகுதி தான் இந்த மெயின்டைனிங் அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க், உள்ளுக்குள்ள நெட்வொர்க்கள் அதுகளை என்றது எல்லாம் அந்த வேலையாகத்தான் அவர்களுடைய வேலையாகத்தான் இருக்கு. அது அந்நிய செலாவணி திணைக்களம் திறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டின் முக்கியமான பன்னாட்டு சொத்துக்களில் அந்நிய செலாவணியும் ஒன்றாகும். உலகின் பிற பகுதிகளுடன் நாடு கொண்டுள்ள பல்வேறு பரிவர்த்தனைகள் தொடர்பான அந்நிய செலாவணியின் உட்பாய்ச்சல்கள் மற்றும் வெளிப்பாய்ச்சல்கள் இரண்டையும் இந்த திணைக்களம் கண்காணிக்கின்றது. வெளிநாட்டு பணம் மாற்றுவோரை நியமித்தல். அப்ப இப்போ இந்த அவுட் சைட்ல இருக்கிற பேங்கை தவிர வேற அந்த கரன்சி மாத்திர இடங்கள் இருக்கு. அவை சொல்லி நாங்கள் மத்திய வங்கியின் அனுமதி பெற்று இந்த அனுமதி இலக்கம் இதுதான் எல்லாம் போட்டுதான் விளம்பரப்படுத்தினோம். அப்ப அவர்களை நியமித்தல், அறிக்கையிடல் வழிமுறைகளை மேம்படுத்தல், அவர்கள் என்ன மாதிரி கிழமைக்கு கிழமை நாளுக்கு நாள் என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் வேலைகளை செய்யணும் மற்றும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் தொடர்பான விதிகள் மற்றும் அந்த எழுத்துக்களை திருத்திக் கொள்ளணும் மற்றும் ஒழுங்குமுறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய இந்த திணைக்களத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும். அப்ப ஆரம்பத்தில் 77ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த அந்நிய செலாவணி திணைக்களத்தின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இப்படியான வேலைகளை செய்கின்றது. அதாவது இந்த முக்கியமாக இந்த கரன்சி மாத்திராக்கள் ஃபாரின் கரன்சி மாத்திராக்கள் இதுகளை கொடுக்கறது, அவர்களை ஒழுங்குமுறையில ரெகுலேட்டரி ரிப்போர்ட்ஸ் இருக்கின்றது, அந்த ரிப்போர்ட்ஸ்களை அனுப்பணும். அதே சமயம் அவையிலும் இப்படியான ரிப்போர்ட்ஸ்களை கொடுத்து கொண்டிருக்கணும், அதாவது கரன்சியை மாத்திரபடியா. அப்ப கிட்டத்தட்ட வர்த்தக வங்கிகளோட ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் ஒரு விதமாக இருக்கலாம், இந்த வெளியில இருக்கிற தனியார்களோட ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் சில வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அதுகளை நன்கு சொல்லி நன்கு சூப்பர்வைஸ் பண்ண வேலைகளை செய்கிறது இந்த திணைக்களத்தின் நோக்கம். அடுத்தது கரன்சி டிபார்ட்மெண்ட், நாணய திணைக்களம். பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்கான பாதுகாப்பான நாணயத்தை, அதாவது நிலையான நாணயம் அல்ல பாதுகாப்பான நாணயத்தை வழங்கும் இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்பு தொடர்பான அனைத்து செயற்பாடுகளையும் நாணய திணைக்களம் கையாளும். அப்ப பிசிக்கல் கரன்சி நோட்டுகள் குட்டியிருந்த பிசிக்கல், அதாவது பௌதிக ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் இந்த நாணய திணைக்களம் ஹேண்டில் பண்ணும். அதாவது பௌதிக ரீதியான பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அந்த நாணயம் டேமேஜ் ஆயிருக்குதா இல்லை, இல்லாட்டா அது நீண்ட காலம் பாவிக்கணும் அந்த நாணயத்தாள்கள், அந்த நாணயத்துல கிறுக்கி அதுகளை எல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் எல்லாம் அறிவிச்சதெல்லாம் இந்த நாணய திணைக்களம். அப்ப நாணய திணைக்களத்தின் வேலை காசுகள் தேவைப்படும் பொழுது, காசுகள் குத்திகள் பண தாள்கள் தேவைப்படும் பொழுது அவற்றை அச்சிட்டு குத்திகளை இதண்டு எடுப்பதும், அவற்றை தேவைப்படும் பொழுது வெளியிடுவதும், வார காசுகள்ல பழுதான காசுகளை அப்புறப்படுத்தி புதிய காசுகளை வெளியிடுறதுன்னு இதோட நோக்கமாக இருக்கின்றது. நாட்டின் வழக்கமான மற்றும் தொடர்ச்சியான பணத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நாணயத்தாளர்கள் மற்றும் நாணய குத்திகள் ஆகிய இரண்டு வடிவத்திலும் போதுமான பணம் கிடைப்பதை திணைக்களம் உறுதிப்படுத்த வேண்டும். தேவையான பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய தொடர் நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகள் அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சீங்களா, எனக்கு நானும் அரைகுறையா தான் பார்த்தேன்னா, இப்ப போன கிழமை மத்திய வங்கி ஒரு 20 ரூபாய் ஒரு குத்தி நாணய குத்திய அறிமுகப்படுத்தி இருந்தது. அப்ப அதுல இருந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம், இனி 20 ரூபாய் குத்தி பாவனைக்கு என்று. அப்ப அதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் செய்கிற வேலைகள். அப்ப எதிர்கால தேவைகளை முன்வைத்தல், இருப்புகளை நிரப்ப சரியான நேரத்தில் ஒழுங்குபடுத்துதல், நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகளை வழங்குதல் மற்றும் பெறுதல், பாவிக்க முடியாத தாள்கள் மற்றும் குத்திகளை சேவை செய்யக்கூடியவற்றிலிருந்து பிரித்தல், பாவிக்க முடியாதவற்றை புழக்கத்தில் இருந்து நீக்குதல், நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாதுகாப்பான வழிமுறைகளை கடைபிடித்தல், வங்கிகளின் நாணய கையாளுதலை கண்காணித்தல், மற்றது இந்த கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் என்று சொல்லுவோம், அந்த கள்ளக்காசு அச்சடித்தல், அந்த தொடர்பான நான் முதலே உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அந்த விடயங்களை சிஐடியோடையும் சட்ட அதிகாரிகளோடையும் தொடர்பு கொண்டு அந்த வேலைகளை செய்கிறது. அது தொடர்பான அறிமுக பயிற்சி வகுப்புகளை பொதுமக்களுக்கு ஊட்டுறதுக்காக செய்கிறது எல்லாம் இந்த டிபார்ட்மெண்டா இருக்கு. நல்ல மற்றும் பாதுகாப்பான நடைமுறைகளை பற்றி பொதுமக்களுக்கு அறிவுறுத்துதல், பாத்தீங்கன்னா கள்ள நோட்டுகள் மற்றும் குத்திகள் செய்வதை தடுக்க
சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுதல் என்பன இனிய செயற்பாடுகளாகும். அடுத்தது தொடர்பூட்டல் திணைக்களம், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த தொடர்பூட்டல் திணைக்களம் வந்து பொதுவாக எல்லா பப்ளிகேஷன்ஸையும் செய்யும், கம்யூனிகேஷனை செய்யும். மத்திய வங்கி எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பப்ளிக்குக்கும் மீடியாவுக்கும் போறது வந்து இதனூடாகத்தான் போகும். இதெல்லாம் இப்ப எங்களுக்கு பேச முக்கியமான டிபார்ட்மெண்ட் இல்லை. அவை இதுகள் தான் அந்த பிரீஃபா முக்கியமான இதுகளும் டிபார்ட்மெண்ட்டுகளும் என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வேற இதை தவிர நாங்கள் வங்கி மேற்பார்வை திணைக்களம், மற்றது வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களம், அதுகள் எல்லாம் நாங்கள் முதல் கிளாஸ்லயே நிறைய படிச்சுட்டு இருந்தாங்க. அதால நாங்கள் அதுகளை அடக்கு இல்லை. மற்றபடி அதை தவிர மிச்ச முக்கியமான டிபார்ட்மெண்ட்கள் இதுக்குள்ள வருகின்றது. ஆகவே நாங்கள் இதுல சுருக்கமாக மற்றது விளக்கமாக நாங்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் பார்த்துருக்கின்றோம். அப்ப இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கேள்விகள் இதுக்குள்ள பெரும்பாலும் வரலாம். அப்ப கேள்விகள் இதுக்குள்ள பெரும்பாலும் வரலாம். ஆகவே நாங்கள் எப்படியும் பாஸ் பேப்பர் செய்ய இதை பார்த்துக்கொள்வோம். அதே சமயம் உங்களால நீங்களும் பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து செய்ய துவங்கலாம். அப்ப ஏதாவது கேள்விகள் இருக்கின்றனா இந்த செக்ஷனில்? எல்லாரும் படிச்ச செக்ஷன்கள் ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நாங்கள் கொஞ்சம் டிவியேட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் அடுத்ததா பார்க்க போன்றது மத்திய வங்கியின் 5 வகை. அப்ப அதுக்கு முதல் இதுவரை நீங்க படிச்சதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு நிமிடம் கேள்வி கேட்க அனுமதி அளிக்கின்றேன். இந்த இதுல ஆன்லைனில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த வகுப்பை ஃபாலோ பண்ணுபவர்கள், அதாவது நவம்பர் அடுத்த மாதம் வருகின்றது நினைக்கின்றேன். அது நீங்கள் ஏதாவது படிக்க அதுக்கு என்னுடைய கிளாஸுகள் எதுவும் சிக்கல் இருக்குமென்னு சொன்னால் நீங்க மேனேஜ்மெண்டோட தொடர்பு கொள்ளலாம். அடுத்து நான் நினைக்கின்றேன் மேனேஜ்மெண்ட் ஒரு ரிவிஷன் லெக்சர்ஸ் கொஞ்சம் துவங்கி இருக்கேன்னு நினைக்கின்றேன் அடுத்த மாதத்துக்குரிய எக்ஸாமுக்காக. அதை தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் எனக்கு தெரியவில்லை அதில் எத்தனை தமிழ் மீடியம் கிளாஸஸ் இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி எனக்கு வடிவா தெரியவில்லை. நீங்கள் அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தகவலை நான் சொல்லிக் கொள்கின்றேன். சரி, அப்ப நாங்கள் அடுத்ததாக மத்திய வங்கியின் 5 வகைக்குள்ள நாங்கள் போவோம். முதலாவது நாங்கள் மத்திய வங்கியின் 5 வகை பார்ப்போம். பிறகு பண ரீதியான இருப்பு மற்றும் உருவாக்கத்தை பார்ப்போம். அது வந்து அந்த மணி கிரியேஷன் என்று மத்திய வங்கிகளோட மணி கிரியேஷன் என்பது நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ரெண்டாலும் ஒரு மேலோட்டமா ஒரு சுருக்கமாக பார்த்து கொண்டு நாங்கள் அதை போகலாம். அப்ப பாருங்க, எந்த ஒரு நிறுவனமும் 5 வகையை பேணுவதாக இருப்பது போல் மத்திய வங்கிக்கும் ஒரு 5 வகை உண்டு. ஆனால் இது வழமை போல் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காட்டுவதாக உள்ளது. அது உண்மைதான். ஆகவே இந்த மத்திய வங்கியின் சொத்துக்கள் பொறுப்புகள் மூலம் நாம் எவ்வாறு மத்திய வங்கியின் பண நிரம்பலில் செல்வாக்கி செலுத்தும் தொழிற்பாட்டை மேற்கொள்வது என்பதை பார்த்துக் கொள்வோம். அப்போ 5 வகை என்றாலே ஒரு பக்கம் சொத்துக்கள், ஒரு பக்கம் பொறுப்புகள் இருக்கும். அந்த சொத்துக்களும் பொறுப்புகளும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் என்பது முக்கியம். ஆனா இப்போ நாங்கள் ஒரு சாதாரண நிறுவனத்தின் காமர்ஸ் படிச்சா கலையில வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சாதாரணமா பிசினஸ் கம்பெனிகளோட பிசினஸ் ஃபேம்களோட 5 வகையை நாங்கள் பார்க்கறதும் வர்த்தக வங்கிகளோட 5 வகையை பார்க்கறதும் நிறைய வித்தியாசம். எல்லாமே 5 வகைகள் தான், அதாவது பேலன்ஸ் ஷீட்ஸ் தான். அப்ப இந்த 5 வகை என்பது வித்தியாசமாக இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது மத்திய வங்கியின் 5 வகை இன்னும் வித்தியாசமான ஒரு 5 வகையா தான் இருக்கும். ஆகவேதான் நாங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு முழு நாட்டின் விடயங்களையும் கொஞ்சம் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம், இது இந்த பொறுப்புகள் பக்கத்துல பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குர்ச்சிகளும்.
பொதுமக்கள்ல சுற்றோட்டத்துல உள்ள நாணயத்தாள்களையும் குற்றிகளும் அந்த பொறுப்பு பக்கத்துல இருக்கு. அதே அந்த நாணயத்தாள்களும் குற்றிகளும் பொறுப்பு பக்கத்துல வருதுன்னு சொன்னா மத்திய வங்கிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. காசு பணத்தை நாங்க அச்சிட்டு வெளியிடும் பொழுது மக்களுக்கு அது சொத்தா இருக்கலாம், ஆனால் மத்திய வங்கிக்கு அது ஒரு பொறுப்பு. வெளியிட்டாச்சு, எங்கள்கிட்ட இருந்து போயிருக்கின்றது, அது நாங்கள் பொறுப்பு. அப்ப பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளையும் அதை நாங்கள் சிபி என்று சொல்லிக் கொள்வோம். அதை நாங்கள் பொறுப்பாக காட்டுவோம். அடுத்தது வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குற்றிகளும். அப்ப வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கிற நாணயத்தாள்களும் வந்து சிகேபி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அடுத்தது வணிக வங்கிகளின் வைப்புகள். இப்ப வணிக வங்கிகள் வந்து மத்திய வங்கியில வைப்புகளை வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னான் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. அதுல இருக்கிற வைப்புகள் எல்லாம் ஆர்ஆர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப வேறு நிறுவனங்களின் வைப்புகள் வேற வேற காரணங்களுக்காக வேறு நிறுவனங்களின் வைப்புகளும் இருக்கும். அதை தவிர அரசாங்க வைப்புகளும் இருக்கும். சரியா? அப்ப வேறு நிறுவனங்களின் வைப்புகளை நாங்கள் டிஓஐ என்று சொல்லிக் கொள்வோம். அரசாங்கத்தின் வைப்புகள், அரசாங்கமும் காசை கொண்டு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம். அப்ப அதுகளை வந்து நாங்கள் டிஜிசிபி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப வெளிநாட்டு படுகடன்கள், வெளிநாட்டில இருந்து நாங்கள் எடுக்கிற கடன்கள் எல்லாம் எஃபிசிபி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஏனைய கடன்கள் அதை நாங்கள் ஓஎல்சிபி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப அரசாங்க வைப்புகள் டிஜிசிபி, வெளிநாட்டு படுகடன்கள் எஃபிசிபி, ஏனைய கடன்கள் ஓஎல்சிபி. இப்ப சொத்து பக்கத்தை பார்த்தோம்னா வர்த்தக வங்கிகளுக்கு நாங்க கொடுக்கிற முற்பணம் இருக்கின்றோம். அப்ப வர்த்தக வங்கிகளுக்கு நாங்க கொடுக்கின்ற முற்பணம் வந்து ஏகேபியா இருக்கும். அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்த கடன்கள் இருக்கின்றோம். அப்ப நாங்க கொடுத்த கடன்கள் எல்லாம் சொத்து பக்கத்துல வரும். வர்த்தக வங்கிகளுக்கு நாங்க கொடுத்த முற்பணம் அட்வான்ஸ்ன்றதும் கடன் தானே. ஆகவே அது வந்து சொத்து பக்கம் இருக்குது ஏகேபி என்று. அரசாங்கத்திற்கான கடன்கள் சிஜிசிபி என்று சொல்லுவோம். அப்ப சர்வதேச ஒதுக்கங்கள், சர்வதேச ரீதியில நான் சொன்ன நிறைய நாங்கள் ஒதுக்கங்களை இன்வெஸ்ட் பண்ணி இருப்போம், அதுகள் எல்லாம் இருக்கு என்று சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுகள் எல்லாத்தையும் எஃப்ஏசிபி என்று சொல்லிக் கொள்வோம், சர்வதேச ஒதுக்கங்கள். அடுத்தது ஏனைய சொத்துக்கள். அப்ப ஏனைய சொத்துக்களை நாங்கள் ஓஏசிபி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இப்ப இது ரெண்டையும் கூட்ட இந்த ரெண்டும் சமப்படணும். அது நாங்கள் டிஎல்சிபியும் டிஏசிபியும் என்று சொல்லிக்கொள்வோம். டிஎல்சிபி என்ன டோட்டல் லியபிலிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், டிஏசிபி என்றது டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இப்ப பாருங்க அந்த ஈக்குவேஷனை நாங்கள் என்ன மாதிரி அதை சுருக்கி போகின்றோம். அப்ப கணக்கியல் நியமங்களுக்கு இணங்க மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் டிஎல்சிபி ஆனது மொத்த சொத்துக்களின் கூட்டுத்தொகைக்கு டிஏசிபிக்கு சமமாக இருக்கு. ஆகவே இது பின்வருமாறு தொடர்புகள். நான் சொன்ன மாதிரி டிஎல்சிபி வந்து டிஏசிபிக்கு சமனாக இருக்கும். அப்ப டிஎல்சிபி என்றது என்னன்றதை நாங்கள் விரிவாக எழுதி கொள்வோம். பொதுமக்கள்கிட்ட இருக்கிற காசு பணம், வர்த்தக வங்கிகள்கிட்ட இருக்கிற காசு பணம், வர்த்தக வங்கிகள்ட ஒதுக்கு மீதிகள், மற்றது உள்நாட்டு அது என்ன சொல் டிஓஏ என்பது என்ன உள்நாட்டு வேறு நிறுவனங்கள்ட வைப்புகள், அதை தவிர உள்நாட்டு அரசாங்கத்தின் இது, வெளிநாட்டு இது பொறுப்புகள், வேறு பொறுப்புகள். அதே மாதிரி சொத்து பக்கத்துல இந்த ஐட்டங்கள் இருக்கு. அப்ப இதை பாருங்க, நாங்கள் என்ன மாதிரி இதை நாங்கள் வரிசைப்படுத்தலாம். நாங்க வரிசைப்படுத்தி இதை எழுதுறோம். இதை நீங்கள் சும்மா பார்த்து கொண்டாலே காணும். ஆனால் இங்க பாருங்க, இந்த வரிசைப்படுத்தல நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால், இப்ப பொறுப்பு பக்கம் இருக்கிற சிபி வருகுது, ஆர்ஆர் வருகுது, டிஓஐ வருகின்றது. அப்ப சிகேபி என்பது என்ன? வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற பணம். சரியா? அந்த அதை நாங்கள் சிறிய தொகையாத்தான் நாங்கள் அதுல கருதுறோம், சிகேபியை டிஓஐயை. இப்ப இங்க பாருங்க,
சொத்து பக்கத்துல ஏகேபியை தவிர ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்துடனும் அந்த சொத்து பக்கத்துக்கும் பொறுப்பு பக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. பாருங்க, அரசாங்கத்திற்கான கடன் இருக்கின்றது, இங்க அரசாங்கத்தின் வைப்பு இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த அரசாங்கத்தின் கடன்ல இருந்து நேரடியாக அரசாங்கத்தின் வைப்பை கழிச்சு மிச்சத்தை போடுற மாதிரி போட்டுக்கொள்ளும். அப்ப சர்வதேச ஒதுக்கங்கள் என்பது எங்களோட சொத்து, வெளிநாட்டு படுகடன் என்பது எங்களோட பொறுப்பு. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு போடுவோம். அதே மாதிரி ஏனைய சொத்துக்கள்ல இருந்து ஏனைய கடன்களை நாங்கள் போடுகின்றோம். அதுதான் இதுல செய்திருக்கின்றோம். அப்ப இதுல 3 விடயங்கள் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணுவதாக அமைகின்றது. அதால அந்த 3ஐயும் நாங்கள் நேரடியாக தொடர்புபடுத்தி சொத்து பக்கம் கூட்டி இருக்கின்றோம், பொறுப்பு பக்கம் இருந்து எடுத்துட்டோம். அப்ப சிகேபியும் டிஓஐயும் ஒரு சிறிய தொகையாக நாம் கருதுவோமானால், சிகேபி என்பது வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற காசு, டிஓஐ என்பது வேறு நிறுவனங்களின் வைப்புகள். அது ஒப்பீட்டு ரீதியில சரியான ஒரு சின்ன தொகையாத்தான் இருக்கு. அப்ப அப்படி பார்க்க சிபி பிளஸ் ஆர்ஆர் மக்கள்கிட்ட இருக்கிற பணமும் வணிக வங்கிகள இந்த சொத்துக்களுக்கு சமமாக பெறும். அப்ப இதில் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு பிரிவையும் பார்ப்போம் என்றால், சிபி பிளஸ் ஆர்ஆர் வந்து என்னன்னு சொன்னா, இந்த இரு அலகுகளும் நமக்கு பரிச்சயமானவை. இவை பண வைப்பு ஒன்று பேஸ், பண இருப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சிபி பிளஸ் ஆர்ஆர் என்பது ஒரு பண மொன்றரி பேஸ். அது உங்களுக்கு நாணயத்தை பற்றி படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். M1 M2 நீங்கள் படிக்கும் பொழுது அது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த செக்ஷன் படித்திருப்பீர்கள் தான், M1 M2 என்ற இதுகள் எல்லாம். அவை உங்களுக்கு அது தெரியும் என்ற அடிப்படையில் நான் இங்கால தொடர்ந்து போகின்றேன். ஆகவே மொன்றரி பேஸை நாங்கள் சிபி பிளஸ் ஆர்ஆர் என்பதை எம்பி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப எம்பி என்பதை நாங்கள் சிபி பிளஸ் ஆர்ஆருக்கு பதிலாக பிரதியிட்டோம் என்று சொன்னால் இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படித்தான் வரும். அப்ப இப்ப சமன்பாட்டின் வலது பக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப மத்திய வங்கிக்கு நிதி முறைமை உறுதியாக படுவதற்கு பொறுப்பு உள்ளது. மத்திய வங்கி வந்து நிதி உறுதிப்பாட்டை பேணுவது என்பது ஒரு முக்கியமான கடமை. இதனால் மத்திய வங்கியானது இறுதி கொடுப்போனாக எந்த ஒரு வங்கிக்கும் அதற்கு திரவ நிலையில் பிரச்சனை தோன்றும் இடத்து அதனை நிவர்த்தி செய்யும் வரை கடன் வழங்க முடியாது. இந்த ஏகேபி என்பது அப்படியான முற்பணங்கள் கடன்கள் வழங்குவதைத்தான் குறித்து நிற்கின்றது. ஆகவே இது கடன் என்றபடியாக, அதாவது வணிக வங்கிகளுக்கு அது பொறுப்பாகும். இதனால் மத்திய வங்கியின் 5 வகையில சொத்தாக பதியப்பட்டுள்ளது. இதை நான் முதலே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்ப சிஜிசிபி மைனஸ் டிஜிசிபி என்ற இரண்டையும் நீங்கள் பாருங்கள். அப்ப சிஜிசிபியும் டிஜிசிபியும் என்பது என்ன? அரசாங்கத்தின் வைப்புகளும் அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட கடனும். அப்ப அரசாங்கத்தின் வைப்பு பார்க்க அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன் கூடுதலாக இருக்கும் இலங்கையை பொறுத்த மட்டும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த சிஜிசிபி டிஜிசிபி வந்து என்சிஜிசிபி என்று சொல்லிக் கொள்வோம். அந்த தேறிய கடனை நாங்கள் என்சிஜிசிபி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இந்த தேறிய கடன் வந்து மைனஸ் ஆயும் இருக்கலாம், பிளஸ் ஆயும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் சொத்து பக்கத்தில் அதை காட்டிக் கொள்ளுவோம். அப்ப எஃப்ஏசிபி எஃபிசிபி என்பது இதே மாதிரி தான். அரசாங்கம் தவிர்ந்த உலக நாடுகளில் ஏனைய நாடுகளுடன் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய காசோட்டமாக இது கருதப்படுகின்றது. அப்போ உலகத்தின் ஏனைய நாடுகளினால கொடுப்பனவை குறிப்பது எஃப்ஏசிபி என்பது உலகத்தின் ஏனைய நாடுகள் கொடுப்பனவுகளை குறிப்பதுடன் வெளிநாடுகளில் வாங்கப்படும் கடன்கள் எஃபிசிபி அதன் பொறுப்பை லியாபிலிட்டியை குறித்து நிற்கின்றது. இதனால் இந்த 2 காசோட்டங்களுக்கு இடையான வேறுபாடு மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களாக அமையும். அப்ப நாங்கள் கொடுக்க வேண்டின கடன்கள் எங்கட சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கிற சொத்துக்கள், அந்த ரெண்டையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா என்எஃப்ஏசிபி என்று வரும்.
NFA CB என்று வருகின்றது ஒரு பெரிய தொகை. அதே மாதிரி அதர் லியபிலிட்டிஸ் அண்ட் அதர் அசெட்ஸ் அந்த ரெண்டையும் நாங்கள் நெட்டா எடுத்தோம் என்று சொன்னால் அது வெறும் NOA CB என்று. அப்ப இந்த 3 கூறுகளையும் நாங்கள் சேர்த்து பார்த்தா அரசாங்கத்துடனான கொள்கல் வாங்கல்ல வர தேறிய பெறுமதி, ஏனைய உலக நாடுகளுடனான தேறிய பெறுமதி மற்றும் ஏனைய நிறுவனங்களுடனான தேறிய பெறுமதி, இந்த 3 தான் வந்து எங்களுக்கு இத காட்டுது. அப்ப இப்ப பண இருப்பு என்பது என்னவாக வருகின்றது? அப்ப பண இருப்பு இஞ்சாலி பக்கம் லியபிலிட்டி சைடு இருக்கிற MB என்பது என்னவா வருகின்றது? இந்த வங்கிகளுக்கு கொடுத்த முற்பணமும் இந்த 3 துறைகளுக்குமான தேறிய தொகையாகவும் வந்து அமைகின்றது. அப்ப மீண்டும் நாங்கள் அந்த MBய எடுத்து போட்டு நாங்கள் அந்த ஈக்குவேஷன் என்றபடியா ஒரு ஸ்டெப்பா போகின்றது. நாங்கள் என்ன பொதுமக்கள் டைம் இருக்கிற காசு பணத்தையும் வணிக வங்கிகளோட ஒதுக்கங்களையும் நாங்கள் அதை அப்படியே போட்டு விட்டோம் என்று சொன்னா இது வலது பக்கம் உள்ளது அதே ஃபிகர்ஸா தான் வருகின்றது. அப்ப இந்த சமன்பாட்டில் இடது பக்கம் உள்ள பண இருப்பின் பயன்பாட்டையும் வலது பக்கம் உள்ள பண இருப்பின் மூலங்களையும் காட்டுகின்றது. அப்ப இங்க பொதுமக்கள்கிட்ட இருக்கிற காசு பணமும் RR என்று சொல்லப்படுகின்ற வணிக வங்கிகளோட வைப்புகளும் வந்து முழுக்க இந்த நெட் தொகையாக இருக்கும், இந்த நெட்டாக இருக்கும். அப்ப பண பயன்பாட்டின் மொத்த பெறுமதி, அதாவது பொறுப்புகள், பண பயன்பாட்டு எங்கள்ட சர்க்குலேஷன்ல இருக்கிற மொத்த பெறுமதி என்று சொல்றது மானிட்டரி பேஸ், மொத்த பெறுமதி சொத்துக்களாக இருக்கின்றது. அப்ப இப்படித்தான் அந்த பண பயன்பாட்டு இது பேலன்ஸ் ஷீட் காட்டுவது இப்படித்தான். அப்ப நாங்கள் இவ்வளவு காசத்தான் பணப்புழக்கத்துல விடலாம் என்பது ஒரு விடயமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுகின்றது நான் நினைக்கின்றேன். மத்திய வங்கி ஏதோ ஒரு வகையில பணத்தை வெளியில விடுதுன்னு சொன்னா அதுக்குரிய பேலன்ஸ் ஈக்குவல் வெயிட் இந்தியால இருக்கணும். அப்ப பணப்பெருக்கி என்னன்னு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்ப உங்களுக்கு பண நிரம்பலண்டா என்ன, பண பண மானிட்டரி பேஸ், பண இருப்பு, சொல்லணும், பண கையிருப்புன்னு சொல்லக்கூடாது, பண இருப்பு, மானிட்டரி பேஸ், மணி சப்ளை. அப்ப பணப்பெருக்கி என்பது நீங்க முதலே படிச்சிருப்பீங்களா, அதால இதுல நாங்கள் மினைக்கட தேவையில்லை. பணப்பெருக்கி என்பது இந்த பண நிரம்பல் பண இருப்பினதும் ஒரு இணைந்த பொருளாகத்தான், இணைந்த விஷயமாகத்தான் இருக்கின்றது. அப்ப மணி சப்ளை என்பது M1, M2, M3 மற்றும் M4 ஆகியவற்றின் சேர்க்கைகள் என்பதுடன் இவை நிறுவனங்கள் தாங்கள் கொண்டுள்ள நிதி சொத்துக்கள் திரவு நிலை மற்றும் பரவல் நிலை கவரேஜ் என்பதில் மாறுபட்டு காணப்படும். பரவல் நிலை என்பது இந்த தூரத்துக்கு அது விரிந்து காணப்படுகின்றது என்பது சொல்றதுதான் கவரேஜ் நாங்க சொல்றோம். அப்ப நாங்க இங்க M1, CP ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் இவை 2 வகையான பணத்தை பிரதிபலிப்படுத்தும். CP என்பது ஒட்டுமொத்தமாக மத்திய பணத்தை தான் CP என்று சொல்லுவோம். ஆனா DD என்பது என்ன? அது வங்கி பணம். வங்கி பணம் என்ற என்ன? வங்கிகளால சில நேரங்கள்ல உருவாக்கக்கூடிய பணமாகவும் இருக்கின்றது. அப்ப வங்கி பணமாக அடையாளம் காட்டப்படும் வங்கி பணம் என்பது வர்த்தக வங்கிகள் தமக்கே உரித்தான அன்லைன் பண்ணிக்கொள்ளும்போ விசேட பண்பை பயன்படுத்தி பணத்தை உருவாக்க தெரிந்தேன். விசேட பண்பை பயன்படுத்தி பணத்தை உருவாக்கி விட்டால் அதுவும் பண நிரம்பலுக்குள்ள வந்துடும். அதைத்தான் நாங்கள் DD என்று சொல்லிக் கொள்கின்றோம். இது நடைமுறை கணக்குகளில் காசோலையை பயன்படுத்துவதன் மூலம் இடம்பெறுகின்றது. அப்போ ஒரு சின்ன உதாரணத்தை நாங்கள் இங்க சொல்லி பார்ப்போம். ஒரு வணிக வங்கி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பெற்றாக ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்கினால் அவரது நடைமுறை கணக்கில் DD-யாக 1 லட்சம் இருக்கும்.
டிடி என்பது என்ன? டிபாசிட். இதனால் M1 அதே பெறுமதியினால் அதிகரிக்கும். அப்ப இங்க பாருங்க, எம்பியும் M1ஐயும் பார்ப்போமாக இருந்தால், எம்பி என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், சிபி பிளஸ் டிடி. M1 என்பது நாங்கள் பேலன்ஸ் ஷீட்லயே கண்டுகொண்டோம், சிபி பிளஸ் ஆர்ஆர். அப்ப சிபி என்பது எம்பி மற்றும் M1லும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அது இப்ப நாங்கள் பார்த்த நாங்கள் தான் சிபி என்பது என்ன, பொதுமக்கள்கிட்ட இருக்கிற சட்ட ரீதியான பணம் என்பது ஒன்று பேசுக்குள்ளேயும் இருக்கு, M1க்குள்ளேயும் இருக்கு. இதனால் M1க்கும் இடையே உள்ள வேறுபாடு டிடிக்கும் ஆர்ஆருக்கும் இடையே உள்ள வேறுபாடாக அமைகின்றது. அப்ப சிபி என்பதை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், எம்பிக்கும் M1க்கும் இடையில் உள்ள வேறுபாடு டிடிக்கும் ஆர்ஆருக்கும் இடையில் உள்ள வேறுபாடாகத்தான் அமையும். எவ்வாறு இவை வேறுபடுகின்றது எனில், ஆர்ஆர் என்பது டிடிக்கு ஒரு குறிப்பிட்ட வீதம். ஆர்ஆர் என்பது டிடியின் ஒரு குறிப்பிட்ட வீதம். ஆர்ஆர் என்பது என்ன? வர்த்தக வங்கிகள் மத்திய வங்கியில வச்சிருக்கிற அந்த ரிசர்வ். அந்த ரிசர்வ் தான் அந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ். அப்ப டிடி என்பது என்ன? வங்கி பணம். அப்ப இது டிடியின் ஒரு வீதத்தை மத்திய வங்கியில் வர்த்தக வங்கிகளால் வைக்கப்பட்ட வைப்பாகும். இது ஒரு சட்ட ரீதியான கடப்பாடாகவும் கருதப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், SRR என்பது தான் நீங்கள் ஆர்ஆர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் கடப்பாடு வைக்க வேண்டிய கடப்பாடு வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கிகள். அப்ப இப்ப M1 MB என்பது வெலோசிட்டியை காட்டும். M1 என்பது MB பார்க்க கூடுதலாக உள்ளது என்பதை அறியலாம். இதனை பணப்பெருக்கி என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அப்ப M1 MB என்பது சிபி பிளஸ் டிடி டிவைடட் பை சிபி பிளஸ் ஆர்ஆர். அதை நாங்கள் அதில் பிரதியிடுகிறோம், அல்லது MM என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பணப்பெருக்கியை பயன்படுத்தி M1 என்பதை பின்வருமா பல்வேறு விதமாக கூறலாம். அப்ப M1 என்பது என்ன? இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே நாங்கள் M1 எடுத்தா அது சிபி பிளஸ் டிடி சிபி பிளஸ் ஆர்ஆர் தர எம்பி என்று சொல்லலாம். அதாவது சிபிஎம் வெட்டி விட்டா டிடி ஆர்ஆர் வந்து M1 என்று சொல்லலாம். அப்ப M1 வந்து M தர எம்பி என்று சொல்லலாம். M என்பது என்ன? இங்கு பணப்பெருக்கி. அப்ப பண நிரம்பல் என்பது பணப்பெருக்கி தர பண இருப்பாக கருதப்படுகின்றது. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். M1 என்பது பணப்பெருக்கி தர பண இருப்பு, M தர எம்பி. அப்ப இந்த மேற்கூறிய இதுல மத்திய வங்கி, வர்த்தக வங்கிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் எவ்வாறு பண நிரம்பில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்க இங்க விளங்கிக் கொள்ளணும், மத்திய வங்கி பண நிரம்பல செல்வாக்கு செலுத்துவது என்பது ஆப்வியஸ். அதே சமயம் மக்கள்கிட்ட தான் அந்த பணம் போகின்றது. அப்ப மக்கள் அந்த பணத்துல செல்வாக்கு செலுத்துவிடம் என்பது வெளிப்படை. ஆனால் நீங்கள் பாருங்கோ, அந்த முக்கியத்துவத்தை வர்த்தக வங்கிகள் எவ்வளவு தூரம் இந்த பண நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்தினம் என்பதை இதிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது அந்த நடைமுறை கணக்குகளை உருவாக்குவதன் மூலம், நடைமுறை கணக்குகளை பேணுவதன் மூலம், அங்க கடன் கொடுப்பதன் மூலம் எவ்வளவு வேகமாக இந்த வர்த்தக வங்கியில் பண நிரம்பல கூட்டுவினம் என்பதை நாங்கள் இதுல பார்த்திருக்கின்றோம். அப்ப நான் நினைக்கின்றேன் அதுகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று. அதால உங்களுக்கு ஏதேனும் இதுல விளங்காம இருந்தா ஒருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. நான் அந்த அடிப்படையில தான் இதை நான் சொன்னேன். என்னட்டு சொன்னால், உங்களுக்கு மானிட்டரிங் பாலிசி என்ற ஒரு சப்ஜெக்டிவ் இருக்கின்றது. அதே சமயம் இந்த முதல் ஸ்டேஜிலேயும் நீங்கள் இதை படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் இப்ப மத்திய வங்கியின் 5 வகையை நாங்கள் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா கேளுங்க. அப்ப இதுல வந்து உண்மையா நாங்கள் இதுல பாக்குறோம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த மானிட்டரி பேஸையும் பணப்பெருக்கியை மணி மல்டிப்ளையரும் எப்படி பண நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துது என்பதை பார்த்தோம். அதே சமயம் மத்திய வங்கி வந்து என்ன செய்யுது என்று சொன்னால், சும்மா அந்த காசு பணத்தை வெளியிட இயலாது. அதுக்கு ஈக்குவலான ஒரு பேஸ் ஒன்று காணப்பட வேண்டும்.
அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மணி கிரியேஷன்ஸ். வணிக வங்கிகளின் பண உருவாக்கல் செய்முறையை நாங்கள் பார்ப்போம். அப்ப இது கூட நீங்கள் படித்திருப்பீர்கள். அதுல நான் இதுல கணக்க படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் நினைக்கின்றேன் இதுவும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயமாகத்தான் இருக்கும். ரெண்டாலும் இது இருக்கா நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப நாங்கள் ஏற்கனவே மத்திய வங்கியின் பொருளாதாரத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பதை பார்த்தோம். அப்ப பண நிரம்பல் மணி சப்ளை என்பதுதான் சென்ட்ரல் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம். அதை தவிர மக்களின் நடத்தையும் வணிக வங்கிகளின் செயற்பாடும் எவ்வாறு பண நிரம்பலின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்திருந்தாலும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அப்ப இதுல நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், மக்களின் நடத்தை என்று இதுல நான் சொல்ற விடயம் என்னன்னு சொன்னால், மக்கள்கிட்ட சில ஹேபிட்டுகள் இருக்கின்றது. இப்ப இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் வேற வளர்ச்சியடைந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் காசை கூடுதலாக வச்சிருப்பீங்க. அது கூட நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல் உள்ள காலப்பகுதியோட ஒப்பிடும் பொழுது காசாக வைத்திருக்கிற தன்மை குறைஞ்சு கொண்டு வருகின்றது. ஆனா இதுவே நீங்க வளர்ச்சியடைந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் காசையே வச்சிருக்க மாட்டீங்க. ஏதேனும் தேவையான ஆன்லைன் டிரான்சாக்சன் செய்வினும், இல்லாட்டா கிரெடிட் கார்டை டெபிட் கார்டை பயன்படுத்துவீங்கன்னா காசை வச்சிருக்க மாட்டீங்க. அப்ப சம்பளம் வங்கிக்கு வந்தீங்கன்னா அந்த சம்பளத்தை கொண்டு அந்த கிரெடிட் கார்டு விஷயங்கள் எல்லாத்தையும் டிரான்சாக்சனை முடிச்சிருவீங்க. அப்ப அப்படியான நேரத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த மத்திய வங்கியினால வெளியிடப்படும் பணம் என்பது புழக்கத்தில் இருக்கிறது குறைவாயிரும். மக்கள் அந்த புழக்கத்தை குறைவாக வச்சிருப்பார். அப்ப அந்த கட்டத்துல வங்கிகளின் டொமினேஷன் கூடுதலாக இருக்கு. அது ஒரு வளர்ச்சியடைந்த கட்டம். அதுதான் நான் சொன்ன 30 வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் குறைவாக இருந்தது. ஒரே ஒரு வங்கி தான் டெபிட் கார்டு ஏடிஎம் மிஷினையே கொண்டு வந்தது. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் கூடுதலான காசாத்தான் வச்சு கொண்டிருந்த நாங்கள் வங்கி தொடர்புகள் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட குறைவாக இருந்தது. அப்ப அதைத்தான் நான் இப்ப மக்கள்கிட்ட நடத்தை என்று சொல்லுவா. மக்கள்கிட்ட நடத்தைகள் வர்த்தக வங்கிகள் நோக்கி போகும் பொழுது அவர்கள் காசாக வச்சிருக்கிற தன்மைகள் குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி வர்த்தக வங்கிகளும் அவர்களுடைய நடத்தையும் என்னன்னு சொன்னால் கூடுதலான கடன்களை வழங்க எத்தனிப்பது. அப்ப இந்த வணிக வங்கிகள செயற்பாடு என்பது கூடுதலாக பணத்தை வழங்க எத்தனிக்கும் பொழுது பண நிரம்பல்ல அவர்களுடைய நடவடிக்கையை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதான் இதுல சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பாப்ப நாங்க முதலில் ஒரு எடுகோலை எடுப்போம் அதை திருத்தி விடுங்க. பின்வரும் உள்நாட்டு சொத்துக்களையும் வெளிநாட்டு சொத்துக்களையும் மத்திய வங்கி பின்வரும் பெறுமதியில் வாங்கியுள்ளது என்று சொல்லுவோம். திரைசேரி உண்டியல்களை 250 மில்லியனுக்கு வாங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு அதே பெறுமதியில் கடன் கொடுத்துள்ளது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப திரைசேரி உண்டியல்களை 250 மில்லியனுக்கு வாங்கியதன் மூலம் அதே பெறுமதியில் கடன் கொடுத்துள்ளது. அமெரிக்க டாலர் 1 மில்லியனை $1 100 பெறுமதியில வாங்கியுள்ளது என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்ப இந்த 2 கொடுக்கல் வாங்கல்களும் மத்திய வங்கியின் 5 வகையில் எப்படி வருது என்று பார்ப்போம். அப்ப 250 மில்லியனுக்கு திரைசேரி உண்டியல்களை வாங்கி இருக்குது மத்திய வங்கி என்று சொன்னா அதன் அர்த்தம் என்ன? பணத்தை மத்திய வங்கி வழியில விட்டுருக்கு அரசாங்கத்துக்கு. அப்ப நீங்க என்னன்னு மத்திய வங்கி இன்னைக்கு தான் இங்க ஒரு நியூஸ்ல பார்த்தேன் சொல்லி இருக்குது. இந்த கோவிட் பிரச்சனைகள் வந்த பிறகு மத்திய வங்கி 650 பில்லியன் ரூபாய சுற்றோட்டத்துல விட்டுருக்கு. அப்ப அதை நீங்கள் என்னென்று பார்க்கலாம் என்று சொன்னா, இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு பிணை முறைகளை இல்லைன்னா வாங்கி கொண்டு மத்திய வங்கி அந்த காசை கொடுத்தது என்று சொன்னால் அது பிரிண்டட் மணியாக இருக்கும். அதையே மத்திய வங்கி உள்நாட்டு சந்தையில 2ஆம் தர சந்தையில இல்லாட்டா முதன்மை முகவர்களுக்கு வித்திருந்தார். முதன்மை முகவர்கள் என்பது வர்த்தக வங்கியிலும் அந்த முதன்மை முகவர்களுக்கும் வித்திருந்தால்
அது வந்து புதிதாக அச்சடிக்கப்பட்ட பணம் வெளியில போன கதை இல்லை. ஆனா அதையே மத்திய வங்கி வாங்கியிருந்தால் அது வந்து அப்ப இங்க வந்து 250 மில்லியன் என்றது அச்சடிக்கப்பட்ட பணம் வெளியில போயிருக்கின்றது. அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்டை பாருங்க, உள்நாட்டு சொத்துக்கள் திரைசேரி உண்டியல்கள் 250 மில்லியன் இருக்கின்றது. இங்க வெளியிட்டுள்ள பணம் 250 மில்லியன் என்று இருக்கின்றது. அப்ப அமெரிக்க டாலர் ஒரு மில்லியனே $1 $125 பெறுமதியில் வாங்கியுள்ளது. அப்ப அமெரிக்க டாலர் 1 மில்லியன் இல்ல, அமெரிக்க டாலர் 1 மில்லியனை இல்ல, $125 பெறுமதியில 1000 மில்லியன் ரூபாவுக்கு அமெரிக்க டாலரை வாங்கியுள்ளது என்றுதான் உண்மை. அப்ப $1000 மில்லியன் ரூபாவுக்கு $125 படி எவ்வளவு வருகின்றது? $1000 மில்லியன். யாராவது கணிப்பீர்களா? அது 8 மில்லியன் என்றுதான் வருகின்றது. யாராவது கணித்து சரியாக இருந்தால் அதை சொல்லுங்கள். ஆனா இங்க 80 மில்லியன் என்னும் பொழுது அது 10,000 மில்லியனை குறிக்கின்றது. அவை இங்க நாங்கள் 1000 தான் போட்டிருக்கோம். 1000 போட்டிருக்கிறபடி அதை 8 மில்லியன் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். 1000 மில்லியன் ரூபாய் என்பது 8 மில்லியனை அப்ப 1000 மில்லியன் ரூபாவுக்கு ஒரு வெளிநாட்டு சொத்தை நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். $125 படி. அப்ப மத்திய வங்கியின் 5 வகையில் ஏற்பட்ட மாற்றம் 1250 மில்லியன் ரூபாயினால் பண நிரம்பல் அதிகரித்துள்ளது என்பதை காட்டுகின்றது. அப்ப வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சொத்துக்கள் அதே 1250 மில்லியனாக அதிகரித்துள்ளது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப 8 மில்லியன் US நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். அது வந்து வெளிநாட்டு சொத்து. உள்நாட்டு சொத்து வந்து திரைசேரி உண்டியல வேண்டி இருக்கின்றோம். வெளியிட்டு இருக்கின்றோம் 1250 மில்லியன். இந்த 1250 மில்லியன் ரூபாவும் முழுமையாக பொதுமக்களின் கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? அதை பாருங்க. அதான் இதே சமயம் நாங்கள் சொல்லிக் கொள்வோம், அந்த சிபி என்று சொல்லப்படுகின்ற பொதுமக்கள் காசா வச்சிருக்கிற பணம் வந்து 20% இருக்கும் என்று சொல்லிக் கொள்வோம். அதாவது நாங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நாடா மாறிட்டோம். ஆகவே எங்களோட பணப்புழக்கத்துல நாங்கள் வந்து $100 இருக்கும் என்று சொன்னால் அதுல $20 நாங்கள் வந்து கையிலேயே வச்சிருப்போம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். மிகுதி பணத்தை வங்கியின் நடைமுறை கணக்கில் டிடி வைப்பு செய்கின்றனர் என்று கொள்வோம். அதாவது டிடி என்பது நடைமுறை கணக்கு உள்ள வைப்பு. இந்த நிலையில் 1250 மில்லியன் ரூபாய் பின்வருமாறு இருக்கும். 1250 அதுல 20% என்று சொல்லும் பொழுது அங்கில் ஒரு பகுதி அதை திருத்திக் கொள்ளுங்கள். சிபி சமன் 250 மில்லியன். அது 20% தர 1150 மில்லியன் என்று வரும். 20% தர 1150 மில்லியன். அது வந்து 250 மில்லியனாக மக்கள் கையில காசை வச்சிருப்பினா மிச்சம் 1000 மில்லியனையும் மக்கள் வந்து வங்கியில விட்டுட்டினம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த 2 கூறுகளுமே M1 குறிக்கின்றது. M1 என்ற பண நிரம்பலை குறிக்கின்றது. அப்ப இப்ப M1 வந்து 1250 மில்லியன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப இந்த 1250 மில்லியனே
பண நிரம்பல்ல தொடர்ந்தும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதுதான் இப்ப உள்ள கேள்வி. இந்த 1250 மில்லியன் தொடர்ந்து பண நிரம்பல்ல இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை. ஏனென்று சொன்னா வணிக வங்கிகள் வந்து அத அந்த காசை காசாக வச்சிருக்காம கடன் வழங்க எத்தனிப்பார்கள். அப்ப அப்படி என்று சொன்னா நீங்க நினைக்கின்றீர்களா அந்த 1000 மில்லியனையும் வணிக வங்கிகள் கடனாக கொடுக்கும்? இல்ல. அங்கேயும் ஒரு சிக்கல் உள்ளது. என்னன்னு சொன்னால் இந்த 1000 மில்லியனையும் கடனாக வணிக வங்கிகள் வழங்க எத்தனிக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அங்க மத்திய வங்கி வந்து குறுக்கிடுகின்றது. அந்த RR என்று சொல்லப்படுகின்ற விசேட வைப்பு வீதம், SRR என்று சொல்லப்படுகின்ற விசேட வைப்பு வீதத்தின் ஊடாக ஒரு கட்டுப்பாட்டை இந்த மத்திய வங்கி விதிக்கின்றது வர்த்தக வங்கிகளுக்கு. அது என்ன, எத்தனை வீதம் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வீதமா நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப மத்திய வங்கியில இவியல் 10 வீதத்தை ஒதுக்கமாக வச்சிருக்கணும். அந்த மத்திய வங்கியின் 5 வகையை நீங்கள் பார்க்கலாம். அந்த RR என்பது அதைத்தான் காட்டும். அப்ப இங்க 1000 மில்லியன்ல 10 வீதம் வந்து 100 மில்லியன் வந்து மத்திய வங்கியில வச்சிருக்கோம். அப்ப மிச்சம் 900 மில்லியனைத்தான் இவர்கள் வந்து கடனாக்கம் செய்யலாம். மிச்சம் 900 மில்லியனை தான் இவர்கள் வந்து கடனாக்கம் செய்யலாம். அப்ப இந்த 900 மில்லியன் அவர்கள் கடனாக வழங்க முயற்சிக்கின்றார்கள், கடனாக வழங்குகிறார்கள் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். அப்ப அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்னவெனில் இந்த 900 மில்லியன் ரூபாயும் கடனாக வணிக வங்கியினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதை காசாக கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. அப்ப இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது காசாக கொடுக்கப்பட மாட்டாது. அந்த கடனை கொடுக்க வந்து அது வணிக வங்கியோட வைப்புகள்ல வைக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட ஆள்ட நடைமுறை கணக்குல வரவு வைக்கப்பட்டு கொடுக்கப்படும். அப்ப இந்த கணக்குல கடன் எடுத்தவர் வந்து அந்த காசை ஒரு பெர்சன்டேஜ் தான் எடுக்கின்றார் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப மேலதிக வைப்புகளை பெற்றுக்கொள்வதனூடாக பண உருவாக்கத்தை வணிக வங்கியில் மேற்கொள்ள தொடங்கும் புள்ளிதான் இது. இந்த பாயிண்ட்ல தான் அது துவங்குது. ஏனெனில் வங்கித்துறையானது மேலதிகமாக 900 மில்லியன் ரூபாவை திரவ பணமாக உருவாக்கியுள்ளது. இந்த கட்டத்துல என்னன்னு சொன்னா அந்த 900 மில்லியனே இந்த நாளுக்கு கடன் வழங்கிட்டுது. அப்ப கடன் வாங்கியவர்களிடமிருந்து காசோலைகளை பெற்றவர்கள் தமது காசோலைகளை தத்தமது வங்கிகளில் வைப்பிலிடுவர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் தான் அந்த 900 மில்லியனே கடன் வேண்டிட்டேன் என்று சொன்னா என்னட்ட இருந்து நான் சில பேருக்கு சில கொடுக்கல் வாங்கல்கள் செய்யணும். கொடுக்கல் செய்யும் பொழுது நான் செக் எழுதி நான் அவைகளுக்கு கொடுக்கின்றேன், நான் காசை கொடுக்கவில்லை என்று வச்சுக்கொள்ளும். இந்த வங்கிகள் தமது காசுகளுக்கான பணத்தை வாடிக்கையாளர்களின் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். இதனால் வங்கிகளின் நடைமுறை கணக்கு வைப்பு 900 மில்லியனாக இருக்கும். இப்பொழுது எமக்குள் ஒரு கேள்வி இருக்கும், அந்த காசாக இருந்த ரூபாய் 900 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்று. இந்த காசு காசோலைகள் மூலம் பல்வேறு வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டு உள்ளது. அப்ப அதுதானே உண்மை. அப்ப இந்த காசு பல்வேறு காசோலை ரூபத்துல பல்வேறு வாடிக்கையாளர்களோட இதுகளுக்குள்ள இருக்கின்றது. இப்பொழுது காசோலைகளை பெற்ற நிறுவனம் அடுத்ததாக என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த வங்கித்துறையின் அனுபவத்தின்படி 2ஆம் சுற்றில் அந்த 900 மில்லியன் ரூபாய் வைப்புகளில் அதிகரிக்கும். அப்ப அந்த வைப்புகள் வந்து 900 மில்லியன் ரூபாக அதிகரிக்கின்றது. முதலாம் சுற்றில 1000 மில்லியன் ரூபாய், அதில் 10% மத்திய வங்கியில் இருந்தது. இப்பொழுது 2ஆவது சுற்றில 900 மில்லியன் இருக்கின்றது. அதுல வந்து இன்னொரு 10% வெறுமனாக இருக்கும்.
அப்ப 1000 மில்லியன் வந்து அதுல 10% வந்து வைப்பா வச்சுக்கொண்டு மத்திய வங்கியில மிச்ச 900 மில்லியனை தான் அவர்கள் வந்து கடன் வழங்குகின்றார்கள். அப்ப பழையபடி இந்த 900 மில்லியனும் நாங்கள் கடன் வழங்க வெளிக்கிடும் பொழுது அதுல 10% நாங்கள் இருப்பா மத்திய வங்கியில வைப்பாக வைக்க வேண்டி உள்ளது. அவை அப்படி வைக்கும் பொழுது இதுல இந்த விதின் பிராக்கெட் அந்த இந்த 1000 மில்லியனில் 80% 1200 மில்லியன் ஆகும் என்பதை நீங்கள் அதை இதட்டு விடுங்க. அது பொருத்தம் இல்லாத ஒன்று, இல்லாட்டா உங்களுக்கு அது குழப்பத்தை கொடுக்கிற விடயம் என்று சொன்னா அதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் ஆரம்பத்துல பார்த்திருந்தானே மக்கள் 20% காசா வச்சிருப்பீங்க. அப்ப ஆரம்பத்துல 1200 மில்லியன் தானே சுழற்சிக்குள்ள போனது. அதுல 80% தானே இந்த 1000 மில்லியன் இப்ப வங்கியில வைப்பு செய்யப்பட்டது. அதுல தானே நாங்கள் இப்ப 900 10% கழிச்சு சுற்றோட்டத்தில் இருக்கின்றது. அதைத்தான் அதுல சொல்லி இருக்கின்றது. அப்ப முதலாம் சுற்றில வங்கி வைப்பு 1000 மில்லியன் அதிகரிப்பிற்கும் 2வது சுற்றில 900 மில்லியன் அதிகரிப்புக்கும் இடையான வித்தியாசம் என்னவென்றால் அது சார்ந்ததுதான். அப்ப இதுல வந்து 1000 மில்லியன் தான் பணம், அதுல 900 மில்லியன் என்பது வங்கி பணமாக கருதப்படுகின்றது. அப்ப அதுக்கு பிறகு அந்த 10% கழிச்சா மிச்சம் 810 மில்லியன் வந்து பிறகு வங்கி சுற்றோட்டத்துக்குள்ள போகின்றது. அதுவும் வங்கி பணமாகத்தான் கருதப்படுகின்றது. அப்ப இந்த செய்முறை வந்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அதுக்கு என்னன்னு நாங்கள் இதுல கருதி கொண்ட விடயம் என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு ஒழுங்கான சிஸ்டமேட்டிக்கான நல்ல பேங்கிங் சிஸ்டம் உள்ள ஒரு நாடு என்ற அடிப்படையில தான் நாங்கள் இதை பார்த்து கொள்ளுகின்றோம். அப்ப இந்த செய்முறையானது இந்த சுற்றோட்டத்தில் உள்ளது 1000 மில்லியனும் டிடிஆ கடன் உருவாக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் வரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். அப்ப இதுல பாருங்க நீங்கள் என்ன மாதிரி. அப்ப இப்படியே போய் 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 இறுதி சுற்றுல எல்லாம் சைவராக வரும். ஆனால் இந்த மொத்த பெறுமதியை நாங்க கூட்டினோம் என்றா 1000 மில்லியன்ல துவங்கினது 10,000 மில்லியன்ல போய் நிற்கும். அது எஸ்ஆர்ஆர் என்பது ஆர்ஆர் என்பது 1000 மில்லியனாக இருக்கும் 10% என்ற அடிப்படையில். அப்ப மொத்த கடன் வளங்கள் வந்து 9,000 மில்லியனாக இருக்கும். அப்ப வங்கி வைப்புகள் 10,000 என்றா மத்திய வங்கியில வச்சிருக்கிற ஒதுக்கம் 1000, மொத்த கடன் வளங்கள் 9,000 இருக்கும். இந்த அட்டவணையில நாங்கள் என்ன விளங்கிக் கொள்றோம் என்று சொன்னால், வங்கி பணம் அல்லது வங்கி வைப்புகள், ஆர்ஆர் அல்லது எஸ்ஆர்ஆர் மற்றும் கடன் வளங்களின் பெறுமதிகள் படிப்படியாக குறைந்து கொண்டு சென்று இறுதியில் என் சுற்றில் சைவராக மாறுகின்றது. இந்த அட்டவணையில வடிவு கிளியரா சொல்லி இருக்கின்றது. அப்போ உள்ள பெறுமதிகள் ஆரம்ப தொகைகளின் 10 மடங்காக காணப்படுகின்றது. அதாவது இங்க பணப்பெருக்கி வந்து 10ஆக காணப்படுகின்றது. அது எங்களுக்கு விளங்குது தானே. ஏனென்று சொன்னால் 1000 ரூபாய் 1000 மில்லியன் பணத்தை கொண்டு இப்ப 10,000 மில்லியன் பணமாக மாறிவிட்டது. அப்ப இறுதி பெறுமதி சமன் பணப்பெருக்கி, அது திருத்தி கொண்டு பணப்பெருக்கி தர ஆரம்ப பெறுமதி. அந்த 10,000 இறுதி பெறுமதி என்னென்று வந்தது, 1000 மில்லியனை தானே நாங்கள் கொண்டு வந்தோம். அதுல 10 மடங்கா போயிட்டு 10,000. முதலாவது தரம் எஸ்ஆர்ஆர் வைப்பு 100ஆக இருந்தது. ஆனா இப்ப இறுதியில 1000ஆக இருக்கின்றது. அது 10 மடங்கு 10 பெருக்கினாத்தான் 1000 ஆக வரும். மடங்கு கடன் வழங்குதல் முதல் 900 தானே கொடுத்த நாங்கள். அதிண்ட 10 மடங்கு 9,000 மொத்த கடன் வளங்கள் வந்து அம்பிட்டுட்டது. அப்ப இதுல 2 கேள்வியில நாங்கள் கேட்கலாம். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, ஏன் இந்த கடனாக்கம் என்பது குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதுதான். இந்த கடனாக்கம் ஏன் குறைந்து கொண்டு செல்கின்றது? இல்ல பேங்க்ல வேலை செய்யற கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களையும் நான் ரிலேட் பண்ணணும். ஏன் இந்த கடனாக்கம் குறைந்து கொண்டு போகின்றது? யாராவது ஒன்றை நிற்கிறார்கள், செக் பண்ணலாம்.
ஏன் அது சைபருக்கு வந்தது? அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்திருக்கலாம் தானே. ஆரம்பத்துல நாங்க 900 மில்லியன் கொடுத்தனாங்க, அந்த 900 மில்லியனும் வந்து அப்படியே இன்ஃபினிட்டியா போய்கொண்டிருந்திருக்கலாம் தானே. ஏன் குறைஞ்சு கொண்டு வந்து 9000 வந்து நின்றது? யாராவது பதில் சொல்லிடுமா? கிருஷாந்த் சொல்லிடுமா? அது ஏன் என்று சொன்னால் அந்த எஸ்ஆர்ஆர், அது எஸ்ஆர்ஆர் காரணமாகத்தான் அந்த இது குறைஞ்சு கொண்டு வருகின்றது. இல்லாட்டா அது இன்ஃபினிட்டியாவே போய்கொண்டிருக்கும். அப்ப மத்திய வங்கி அறிமுகப்படுத்துகின்ற அந்த ஒதுக்கு வீதத்தாலதான் அந்த பண உருவாக்கம் வந்து குறைஞ்சு கொண்டு வந்திருக்கின்றது. இதனால் எல்லா மாறிகளும் 10 வீதத்தால் குறைவடைந்து சென்றுள்ளது பாருங்க. அப்ப அதாவது 10 வீதம் என்பது 0.1. அப்ப ஒவ்வொரு சுற்றிகளிலும் மாறிகளின் பெறுமதி 1 - SRR ஆனா குறைஞ்சு குறைஞ்சு வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த 10 வீதம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் 5 வீதம் SRR 5 வீதம் என்று போட்டிருந்தோமே என்று சொன்னால் அது வந்து 900 வந்து 45 தான் 5 வீதம், 45 தான் RR வந்திருக்கும். 1000க்கு 5 வீதம் 50, 950, 950ல 5 வீதம் தான் RR ஆக 2வது சுற்றி தவிரும். அப்படி வந்து கொண்டு இருந்திருக்கும். அப்ப அங்க வந்து 95 வீதம் 10 மடங்காக அதிகரிச்சிருக்காது. அது வந்து 5 வீதம் என்று கூறும் பொழுது அது வந்து கூடுதலாக அதிகரிச்சிருக்கும், 20 மடங்காக அதிகரிச்சிருக்கும். அப்ப இதுல வந்து SRR 1 - SRR என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த 1 - SRR தான் இது வந்து குறைந்து கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப பணப்பெருக்கியை தீர்மானித்தல். அப்ப இதுல பாருங்க, அந்த பணப்பெருக்கியை நாங்கள் என்னென்று அப்ப இங்க வந்து நாங்கள் SRR வந்து 10 வீதம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறபடியால வந்து இரண்ட காரணிகள் வந்து எப்பவுமே 1 - SRR இருந்து கொண்டு இருக்கும். அப்ப முதல் நாங்க கடன் வழங்கிக்க 1000 ரூபாய் கடன் வழங்க இயலாது, 900 ரூபாயத்தான் கடன் வழங்க வேண்டி இருக்கும். 2வது தரம் கடன் வழங்கும் பொழுது 0.81 தர 1000 810 தான் கடனாக வழங்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்ப இப்படியே போய்கொண்டிருந்தால் அந்த இன்ஃபினிட்டி அடையும் போது 1 - SRR வந்து N ஆக அமைந்து காணப்படும், அமைந்து காணப்படும். அப்ப இந்த திரண்ட காரணி என்பது 1 - SRR ஆக அமையும். அப்ப இங்க SRR என்பது 0.1 என்றால் கடைசி நீரை 2வது விடயத்தின் கேள்விக்கான விடையாக அமைகின்றது. இங்கு பெருக்கியை எது தீர்மானிக்கின்றது இது உங்களுக்கு சொல்லுது. அப்ப பெருக்கி என்பது என்ன? 1 - SRR தான் பெருக்கி. அப்ப நாங்கள் ஈஸியா அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொன்னால் SRR 10 வீதம் என்று சொன்னால் பெருக்கி வந்து 1/1, 1/1 அது 10ஆக இருக்கும். SRR 5 வீதமாக இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த சொன்னேன். SRR 5 அது வந்து 0.05 ஆக இருக்கும். ஆகவே பெருக்கி வந்து 20 மடங்காக இருக்கும். SRR 20 வீதமாக இருந்தால் அங்கே பெருக்கி வந்து 5ஆக இருக்கும். அப்ப இங்க SRR தான் பணப்பெருக்கியே தீர்மானிக்கின்றது. SRR பணப்பெருக்கியை தீர்மானிக்கும் பொழுது எங்களால பண நிரம்பல் இல்லாட்டா பண நிரம்பலையும் கண்டுகொள்ள கூடியதாக இருக்கின்றது. இப்ப 1/SRR என்ற வீதம் கடன் பெருக்கி, கிரெடிட் மல்டிப்ளையரை சொல்லுகின்றது. இது வைப்பு பெருக்கி என்றும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப 1 - SRR என்பது கடன் பெருக்கி அல்லது வைப்பு பெருக்கி. வைப்பு பெருக்கி இல்லை என்றுதான் பதிலளிக்க வேண்டியுள்ளது.
பெருக்கிக்கான ஆகக்கூடிய பெறுமதியாக இது கருதப்படுவதால் பின்வரும் நிபந்தனை என்பது இந்த ஆகக்கூடிய பெருக்கியை திருப்திப்படுத்துவதாக அமைகிறது. அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெரி குட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடங்கள்ல தான் இந்த தன்மை இருக்கும். அப்ப இந்த கடன் பெருக்கியோ வைப்பு பெருக்கியோ மேக்சிமம் இதுதான். அப்ப இடையில 2வது சுற்று கடன் வளங்கள்லயோ 3வது சுற்று கடன் வளங்கள்லயோ எங்கேயாவது ஒரு சர்க்கிள் இருக்கும் என்று சொன்னால், அதாவது அவ்வளவு காசையும் 2வது சுற்றிலேயோ 3வது சுற்றிலேயோ மக்கள் வங்கியில இடாம அதுல கொஞ்சம் காசை கையில எடுத்துட்டு சொன்னால் இது வித்தியாசப்படும். எப்படி வித்தியாசப்படும்னா இந்த பெருக்கி குறைய பார்க்கும். அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தது என்னன்னு சொன்னால், ஆரம்பத்துல 1000 மில்லியனையும் கொண்டு போய் வங்கியில போட்ட பிறகு மக்கள் அதை காசாவே மாத்தின மில்லியன். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொன்ன நல்ல உதாரணம் அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல இப்படி காசாக எடுக்கிற தன்மைகள் குறைவாக இருக்கும். அப்ப இங்க நாங்கள் விளங்கி கொண்டது என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல மக்கள் 20% வங்கிக்கு கொண்டு போகாம அந்த காசை வச்சிருக்கணும் கையில. அதுக்கு பிறகு வங்கியில போட்ட அந்த 80% 1000 மில்லியனும் ஒரு முறையும் காசாக கையில் எடுக்கப்பட மாட்டாது என்று. ஆனால் அப்படி நடக்குமா என்று சொன்னால் கஷ்டம்தான். அப்படி நடக்குவதற்கு சான்சஸ் குறைவு. என்று சொன்னால் இடையில எங்கேயாவது பணத்தை பணமாக எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பொதுமக்களிடையும் இருக்கின்றது. அது அந்த ஸ்பெகுலேட்டிவ் ரீசன்ஸ், கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக, முன்னெச்சரிக்கை நோக்கத்துக்காக, பாதுகாப்பு நோக்கத்துக்காக நாங்கள் பணத்துக்கான கேள்வியை படித்திருந்தோம். அதற்கேற்ற மாதிரி இது மாறுபடலாம். அப்ப இங்கே ஒரு இடத்திலும் காசு அல்லது பணம் கசியக்கூடாது. லீக்கேஜ் இந்த வங்கி முறைமையிலிருந்து கசியாம இருந்தா தான் இது மேக்சிமம் கடன் பெருக்கியாக இல்லாட்டா வைப்பு பெருக்கியாக அமைந்து காணப்படும். இல்லாத பட்சத்துல அது ஒரு லீக்கேஜ் இருந்ததுன்னா இந்த பெருக்கி குறைஞ்சிடும். ஆனா டெபினிட்டா நாங்கள் சொல்லலாம் இதுதான் மேக்சிமம் பெருக்கி என்று இதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மேக்சிமம். அப்ப இதன் அர்த்தம் என்னவெனில் எல்லா கொடுக்கல் வாங்கல்களுக்கும் காசோலைகள் மூலம் இடம்பெற வேண்டும். அது 100க்கு 100 காசோலைகள் மூலம் இடம்பெற வேண்டும். இடையில பணம் எடுக்கக்கூடாது ஒருத்தர். அதுதான் இதுல கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விடயம். அப்ப இதன் அர்த்தம் என்னவெனில் காசோலைகள் மூலம் இடம்பெற வேண்டும். இப்பொழுது ஏதாவது பண கசிவு இடம்பெறுமானால் அது பண நிரம்பலின் திரவத்தன்மையை அதிகரிப்பதுடன், பாருங்க பண நிரம்பலை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அது பண நிரம்பலின் திரவத்தன்மையை அதிகரிப்பதுடன் வங்கிகளால் நடைபெறும் கடன் கொடுக்கும் செயல்முறைகளில் ஒரு குறைவை ஏற்படுத்துகின்றது. அப்ப நாங்க இவ்வளவு நேரம் படிச்சது மேக்சிமம் கிரெடிட் கெப்பாசிட்டியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதான் நாங்கள் எப்பவுமே இந்த சிஸ்டத்தை நாங்கள் படிச்சு விளங்க முற்படும் பொழுது இப்படியான எடுகோள்களை நாங்கள் எடுத்துக்கொள்றது என்னன்னா, இப்படியான நடைமுறைகள் அப்படி இருக்காது. ஒரு மாற்றமும் ஏற்படாது என்று சொல்லி போட்டுதான் நாங்கள் படிக்கிறது என்னன்னு சொன்னா லேசா விளங்கி கொள்றது. ஆனா நடைமுறையில அது சாத்தியம் இல்லை. ஆனால் இப்படியான எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் முறை என்பது நடைமுறை சாத்தியமற்றதாகும். பாத்தீங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த கடன் மற்றும் வைப்புகளின் பெருக்கி மேற்கூறப்பட்ட அதிகூடிய பெறுமதியிலும் பார்க்க குறைவானதாக இருக்கும். இது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற பெறுமதியாக இருக்கும். அப்ப வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களையும் வைத்திருக்க கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான விடயம். அப்ப நாங்க பார்த்த இந்த எடுகோளிலே வர்த்தக வங்கிகள், திருத்திக் கொள்ளுங்க, வர்த்தக வங்கிகள் தமது நடைமுறை வைப்புகளின் 10% மத்திய வங்கியில் வைப்பாக வைத்திருப்பதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது ஒவ்வொரு சுற்றிலும் உள்ள கேள்வி வைப்புகளின் 10% அமைகின்றது. 10% SRR உள்ள போது வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களை பேணாவடி சொல்லுவோம் 20% மத்திய வங்கியில் வைப்பாக 10% தேவை இருக்கும் போது வைத்திருக்கும் என்று சொன்னால் கடன் வழங்கும் செயற்பாட்டில் மாற்றம் இருக்கும். ஆனால் இது எந்த கட்டத்திலேயுமே சாத்தியம் இல்லை. எந்த ஒரு மத்திய வங்கியுமே எந்த ஒரு வர்த்தக வங்கியுமே இப்படியான ஒரு வேலையை செய்ய போகாது. இந்த 2வது விடயத்தை நான் விளங்கப்படுத்துகின்றேன் என்று சொன்னால், மத்திய வங்கியில வர்த்தக வங்கிகளுக்கு நடைமுறை வைப்பு இருக்கின்றது. அந்த நடைமுறை வைப்புகள்ல மத்திய வங்கிகளுக்கும் வீதத்துக்குரிய
வீதத்தை வைப்பாக ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி இது ஒவ்வொரு வாரமும் மாற்றப்படும், ஒவ்வொரு வாரமும் தீர்மானிக்கப்படும் அந்த அவரேஜ் டிபாசிட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணி. அப்ப அப்படி வைக்கிற அந்த பணத்துக்கு வட்டி கொடுக்காது மத்திய வங்கி. அப்ப வங்கிகளோட முக்கிய நோக்கம் என்ன? லாப நோக்கம். அப்படி லாப நோக்கம் இருக்கும் பொழுது வங்கிகள் கூடுதலான காசை கொண்டு போய் மத்திய வங்கியில வைக்காது. ஏன்னா வங்கிகளுக்கு தெரியும் காசை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப அதுக்கு பதிலாக ஓவர் நைட் லெண்டிங் எங்கேயாவது செய்தா கூட அந்த வணிக வங்கிகளுக்கு ஒரு சின்ன காசாவது கிடைக்கும். ஒரு திரைசேரி உண்டியல்கள்ல வேணும்னா கூட ஒரு கொஞ்சம் காசாவது கிடைக்கும். ஆகவே அது சாத்தியம் இல்லாத விடயம் என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் 10% வைப்பு வச்சிருக்கோம்ன்றதுக்கு பதிலாக வர்த்தக வங்கிகள் 20% அங்க மத்திய வங்கியில வைப்பா வச்சிருந்தா இந்த பணமாக்கம் என்பது இவ்வளவு எஃபிஷியண்டா நடக்காது. இப்ப நாங்க பார்த்த உதாரணம் வந்து மேக்சிமம் லெவல்ல உள்ள இதன்படிதான் 9,000 ரூபாய் சுற்றோட்டத்துக்கு கொண்டு வந்தோம். SRR 9,000 கடன் வளங்கள் அதிகரிச்சிருக்கு என்பது நடக்காது. அதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப வர்த்தக வங்கியில் மேலதிக ஒதுக்கத்தை வைத்திருக்கும் பொழுது அது வேறொரு பரிமாணத்தை காட்டுகிறது. அதாவது ERR எனப்படும் இந்த கடன் பெருக்கி கிரெடிட் மல்டிபிளரையும் வைப்புகளின் பெருக்கி டிபாசிட் மல்டிபிளரையும் குறைத்துவிடும். அப்ப சிஎம்மும் டிஎம்மும் மேலதிக ஒதுக்கமின்றி 1/2 SRR ஆக இருக்கும். அப்ப எந்த ஒரு நாட்டிலையும் பெரும்பாலும் 1/2 SRR தான் அது என்று நாங்கள் வச்சுக் கொள்ளுவோம். ஆனால் சில நேரங்கள்ல மேலதிக ஒதுக்கமும் இருக்கும் என்று சொன்னா இந்த மல்டிபிளையர் வந்து 1/2 SRR பிளஸ் ERR என்று வரும். ERR என்பது எக்ஸஸ் ரிசர்வ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப எப்படித்தான் பார்த்தாலும் 1/2 SRR தான் கூடுதலான பண வாக்கத்தை இல்லாட்டா கடனாக்கத்தை வணிக வங்கிகளுக்கு செய்து கொடுக்கும் என்பதை நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப பாருங்க, சில நேரங்களில் வர்த்தக வங்கிகள் இவ்வாறு மேலதிக ஒதுக்கத்தை வைத்துள்ள திரவநிலை முகாமைத்துவ கிடங்க செய்வர். இவ்வாறான மேலதிக ஒதுக்கத்தை அவர்களது அந்த திரவநிலை முகாமைத்துவம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், லிக்விடிட்டி என்பது அந்த 20% இருக்க வேண்டும், திருவ சொத்துக்களில் வச்சிருக்கணும் அப்படி இப்படி என்று. அப்ப அப்படியான தேவைகளை நிறைவேற்ற அந்த காசை இப்படி வச்சிருக்கலாமே ஒழிய சும்மா வச்சிருக்க மாட்டினோம். அத்துடன் உறுதியான நிதி முறைமையை மக்களுக்கு வழங்கலாம். பாதகமான திரவநிலை முகாமைத்துவத்தை ஒரு வங்கி வைத்திருக்கும், கூடுதலான வைப்பை வைத்திருக்கும். இது எதிர்பாராத வைப்புகளின் மீள்பருகையை தாங்கும் பொருட்டு இதை வைத்திருப்பார். அப்போ உண்மையின்படி நாம் சொன்ன மாதிரி வர்த்தக வங்கிகளுக்கு வந்து லாப நோக்கம்தான் முக்கியமான நோக்கமாக இருந்தாலும் திரவநிலை இல்லாத சந்தர்ப்பத்திலே அது பெரிய பாதகமான எதிர்மறை விளைவுகளை வர்த்தக வங்கிகளுக்கு ஏற்படுத்திவிடும். அதனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இப்படியான ERR என்று சொல்லப்படுகின்ற எக்ஸஸ் ரிசர்வையும் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் வர்த்தக வங்கிகள் அதை விரும்புவதில்லை. நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட் லெண்டிங்குக்காவது கொண்டு போய் போட்டுட்டு இருப்பினும் ஓவர் நைட் லெண்டிங் வந்து மத்திய வங்கியினால் எதிர்பார்க்கப்படும் அந்த திரவ நிலைக்குள்ள பெறுகின்றது. அப்ப வர்த்தக வங்கிகளுக்கு இன்றைக்கு காசு வேணுமட்டா தானே பிரச்சனை, நாளைக்கு காசு வேணும்னா கிடைக்கும் தானே ஓவர் நைட் லெண்டிங் கொடுத்தா. அதே சமயம் அங்க ஒரு வட்டியும் கிடைக்கின்றது. அவை நான் மீண்டும் சொல்லுகின்றேன், திரவ நிலையில ஏதாவது ஒரு பை மிஸ்டேக்கா ERR மெயின்டைன் பண்ணலாமே தவிர ERR வர்த்தக வங்கிகள் மத்திய வங்கியில வச்சிருக்காது. ரெண்டாலும் பிராக்டிக்கலா ERR இருக்கின்றது. அப்ப இது வந்து மக்களிடையே நம்பிக்கையை பெறுவதற்காக அல்லது வளர்த்துக் கொள்வதற்காக இப்படி திரவ நிலையை மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி வச்சிருக்க சில நேரங்களில் ERR மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கலாம். அப்ப மேற்கூறிய கணிப்பீடுகள் SRRக்கும் பெருக்கிக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு இருக்கின்றது என்பதை மட்டும் காட்டுகின்றது. அது மட்டுமல்ல,
கடன் வழங்கும் பெருக்கியை மட்டுமல்ல, வணிக வங்கிகளின் பணப்பெருக்கத்தையும் இது கட்டுப்படுத்தலாம். இந்த SRR என்பது வணிக வங்கிகளின் பணப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது நாம் முதலாவது அட்டவணையின்படி திரண்ட பணமான MB மற்றும் M1 என்பவற்றை பண உருவாக்கத்தின் ஆரம்ப நிலையுடன் பண உருவாக்கத்தின் இறுதி நிலையுடன் ஒப்பிடலாம். அப்ப நாம் ஏற்கனவே அறிந்தோம், இந்த SRR என்பதன் ஊடாகத்தான் பண வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகின்றேன். 10% உதாரணத்துல நாங்கள் பார்க்க அந்த பண உருவாக்கம் 10,000 இருந்தாலும் 1000 மில்லியன் மொத்த SRR வங்கியில் மத்திய வங்கியில வச்சிருக்கின்றபடியால தேறிய கடனாக்கம் மொத்த கடனாக்கம் 9,000 மில்லியனாகத்தான் மாறியிருந்தது. அதே சமயம் அந்த SRR என்பது இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து பண கடனாக்கம் நடந்து கொண்டே இருக்கு, ஒரு முடிவுக்கு வராது, அந்த சுற்றுக்கள் ஒரு முடிவுக்கு வராது. அப்ப இப்ப பாருங்க MB என்ன மாதிரி இருக்குது, 250 மில்லியன். அது மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள்ல முதலிட்ட 250 மில்லியனோட அந்த 100 மில்லியன் SRR ஆக இருக்கின்றது ஆரம்ப கட்டத்தில் 350 மில்லியன். அப்ப ஆரம்பத்தில் MB 350 மில்லியனா மாறிக்கிட்டது. M1 என்பது 250 மில்லியன். அதே 250 மில்லியன் திரைசேரி உண்டியல்கள்ல முதலிட்டதும் வெளிநாட்டு சொத்துக்கள் 1000ம் 1250 மில்லியனாக இருக்கின்றது. முடிவில் என்ன மாதிரி வந்திருக்கின்றது என்று பாருங்க, 250 அதே திரைசேரி உண்டியல்ல முதலிட்ட 250 அப்படியே இருக்கின்றது. ஆனால் இந்த SRR 1000ஆக வந்துவிட்டது, 1250ஆக மாறிவிட்டது. ஆகவே M1 எப்படி இருக்கின்றது, 250 மில்லியன், அதே 250 மில்லியன். மொத்த கடனாக்கம் மொத்த பணவாக்கம் 10,000 மில்லியனாக மாறிவிட்டது. ஆகவே 10,250ஆக உள்ளது. இதை நீங்கள் எவ்வளவு தினம் விளங்கி வைத்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது நேரடியாக இருக்கும் பொழுதுதான் அந்த கூடுதலாக உங்களது முகங்களை பார்த்து என்னால் திரும்ப திரும்ப விளங்கப்படுத்த முடியும். இங்க என்னால் உங்களது முகங்கள், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு தெரியாதபடியால நான் ஏதோ சொல்லிக் கொண்டு போகின்றேன். நீங்கள் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கின்றீர்களோ தெரியவில்லை. உங்களுக்கு விளங்காவிட்டால் கேளுங்கள், திரும்ப ஒரு விளங்கப்படுத்துவதற்கு. எல்லாரும் ஓகேயா? ஆன்லைன்ல இருக்கிற எல்லாரும் ஓகேயா? ராம்குமார் ஓகே ஓகேயா? விஷாந்த் அது நோட்ஸ்ல விளக்கமாக உள்ளது. நீங்கள் நோட்ஸை திரும்ப பார்த்தீர்கள்னா உங்களுக்கு விளங்கும். மற்றபடி நீங்கள் முதல் படிச்சிருப்பீர்கள் இந்த பணவாக்கம் என்பதன் அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இதுல அந்த நான் கடைசியா சொன்னது ஆரம்ப நிலையில மத்திய வங்கியின் 5 வகையில என்ன மாதிரி நிலைமை இருக்கின்றது, இறுதியில என்ன மாதிரி நிலைமை இருக்கின்றது, அது ஏன் ஏற்பட்டது என்பது அந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்களா தெரியும். சொல்லுங்க ஷான். ஹலோ, ஓகே. அப்ப நீங்கள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வகுப்பிலேயாவது இவருக்கா திரும்ப படிக்கலாம். அதுல ஒரு இப்பதான் நான் இந்த நோட்ஸை பார்த்தேன். ஒரு மாணவி கேட்டிருந்தால் இந்த நோட்ஸ் என்னென்று எடுக்கிறேன்னு அது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவ அந்த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தால் அது நோட்ஸை எடுக்கலாம்னு நான் நினைக்கின்றேன். நான் அந்த நேரம் நான் கவனிக்கவில்லை. இந்த செட் பாக்ஸில் போட்டிருந்தா சரி. நாங்கள் அப்ப இது இப்படி வந்திருக்கின்றது, அதை நாங்கள் விளங்கி கொண்டால் சரி. அப்ப இப்ப நாங்கள் மீண்டும் இலங்கை மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் நாணயம் மற்றும் பணம் என்பவற்றை 1,250 மில்லியனாக அமைந்துள்ளது என்று பார்ப்போம். இந்த 1,250 மில்லியன் என்பது 3 வித்தியாசமான மாறிகளுடன் தொடர்பு பட்டுள்ளது. அப்ப இந்த 1,250 மில்லியன் என்பது என்ன, ஆரம்ப 5 தொகையில நாங்கள் பார்த்தது. ஆரம்ப 5 தொகைன்னா இப்ப இந்த நோட்ஸ் துவங்க பார்த்த மத்திய வங்கியின் 5 தொகை.
பண விநியோகம் தொடர்பில் மத்திய வங்கியின் மொத்த பொறுப்பு 1150 மில்லியன். சரி, கடன் மற்றும் உருவாக்க ஆரம்பத்தில் M1 வந்து 1250 மில்லியன். சரி, கடன் மற்றும் உருவாக்க இறுதியில் MB வந்து 1250 மில்லியன். அதுவும் சரி. அப்ப இந்த மூன்று விடயங்களும் உள்ள ஒற்றுமையும் வேறுபாடும் என்ன? ஒற்றுமை என்பது பணப்பெறுமதி 1250 மில்லியனாக தான் இருக்கின்றது. இந்த பணமானது காசாகவும் சட்ட ரீதியாகவும் உள்ளது என்பதுதான் உண்மை. ஆனா இப்ப எங்க வேறுபடுது என்று சொன்னா, பொறுப்புகளுடன் ஒதுக்கங்கள் வைத்திருக்கும் மற்ற வர்த்தக வங்கிகளின் முறைமையில் M1 என்பவற்றின் இரண்ட தொகை மத்திய வங்கியிலும் பொதுமக்களிடமும் இறுதியாக உள்ள MBக்கு சமமாக இருக்கும். அப்ப இங்க வந்து வர்த்தக வங்கிகள் தான் அந்த கடனாக்கத்தையும் கூட்டி பணத்தையும் கூட்டி இருக்கின்றன. மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் மற்றும் இறுதியில் உள்ள MB என்பன 1250 மில்லியனாக சுற்றோட்டத்திலும் மத்திய வங்கிக்கு வெளியே காசாகவும் சுற்றோட்டத்தில் உள்ளது. அப்ப மத்திய வங்கியின் மொத்த பொறுப்புகள் மற்றும் இறுதியில் உள்ள MB என்பன 1250 மில்லியன் ஆக சுற்றோட்டத்திலும் மத்திய வங்கிக்கு வெளியே காசாகவும் சுற்றோட்டத்தில் உள்ளது. இதற்கு மாறாக 1000 மில்லியன் MB என்பது மத்திய வங்கியின் RR என்ற சுற்றோட்டத்துக்குள் இல்லாமல் CP சுற்றோட்டத்தில் இருக்கு. அப்ப அதை கவனிச்சு பாருங்க, அந்த 1000 மில்லியன் என்ற அந்த RRக்குள்ளால வார விடயம் வந்து CPன்ற சுற்றோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இதை மேலும் பார்க்கும்போது 1000 மில்லியன் RR ஆக மாற்றப்படுவதை பார்ப்போம். இதற்கான பதில் இரண்டாவது அட்டவணையில் இருந்ததற்கேற்ப நாம் DD-யான 1000 மில்லியனை மொத்த RR என்னது மொத்த பெறுமதியான 1000 மில்லியனாகவும் உள்ளது. அப்ப நாங்க முதல் DD 1000 மில்லியனா துவங்குறோம். ஆனா பாருங்க RR வந்து 1000 மில்லியனாக வந்து முடிஞ்சிருக்கு. வர்த்தக வங்கிகள் ஒவ்வொரு முறையும் காசோலியை வழங்குவதன் மூலம் கடன் வழங்கும் வசதியை செய்யும் போது இந்த முறை DD வைப்புகளின் SRR தொகையை SRR தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மத்திய வங்கியில் வைப்பிலிடுகின்றன. மொத்த காசு வைப்பான 1000 மில்லியன் SRR தேவைக்கிணங்க வைப்பு செய்யும் பொழுது RRின் பெறுமதி 1000 மில்லியனாக மொத்தம் வருகின்றது. இத்தோடு கடனாக்கமும் பணமாக்கமும் முடிவுக்கு வருகின்றன. அப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த SRR என்பது இருந்தபடியாத்தான் அந்த கடனாக்கமும் பணமாக்கமும் முடிவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா அது தொடர்ந்து போய் கொண்டிருக்க பார்க்கும். கண்ட்ரோல் பண்றது இல்லாட்ட இந்த பணமாக்கத்தை குறைக்கிறது SRR மூலமாகத்தான். வேறு வகையில் கூறுவதாயும் வங்கி முறைமையின் இருந்த ஆரம்ப காசு வைப்பானது SRRக்கு உதவியதுடன் கடன் உருவாக்கம் மற்றும் வங்கி வைப்புக்கும் இது உதவுகின்றது. அப்ப இதன் தன்மையை நாங்க பின்வருமாறு பார்க்கலாம். DD என்பது இப்ப 10,000 மில்லியனாக வந்துட்டது. இறுதியில வர்த்தக வங்கிகளின் முறைமையில் வங்கி பணம் மூலம் கடன் உருவாக்க செய்முறையில 10,000 மில்லியன் 10,000 மில்லியனா மாறி இருக்கிறது, 10 மடங்கா மாறி இருக்கின்றது. SRR 10% இருக்கும் பொழுது அதாலதான் பணப்பெருக்கியும் 10ஆக வருகின்றது. RR வந்து 1000 இருக்கின்றது. அப்ப பாருங்க, இங்க RR DD போட்டு பாத்தீங்கன்னா SRR 10ஆக இல்ல தசம் 1ஆக இருக்கு. அப்ப சிறிய இருப்பான RR என்பது 1000 மில்லியன் 10,000 மில்லியன் DD-யை உருவாக்குவது என்றால் அது மக்கள் வங்கித்துறையில் கொண்டுள்ள நம்பிக்கையினால் ஆகும். அதாவது நாங்கள் இதை திரும்ப பார்க்க தேவையில்லை. 10 மடங்காக அதிகரித்திருக்குது என்று சொன்னால் இந்த பணமாக்கத்தினூடாக வங்கி பணம் 10,000ஆக 10 மடங்காக அதிகரிச்சிருக்கு என்று சொன்னால் அது மக்கள் வங்கித்துறையில் கொண்டுள்ள நம்பிக்கையினாலேயே ஆகும். இது வர்த்தக வங்கி முறைமையாக உருவாக்கப்பட்டதாகும். வர்த்தக வங்கியின் முறைமையாலதான் இது உருவாக்கப்பட்டு உள்ளது. இது எவ்வளவு முக்கியமான பொதுமக்களின் நம்பிக்கைத்தன்மை வங்கி முறைமையில் அதன் உறுதித்தன்மை பெறுவதற்கு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றோம். அப்ப நான் இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு என்று சொன்னால், இப்ப 30 வருஷம் முதல் காய்ச்ச கதையை தான் திருப்பி சொல்றேன் என்று சொன்னால், 30 வருஷத்துக்கு முதல் இலங்கையில பொதுமக்கள்கிட்ட நிறைய காசு இருக்க, வங்கி தொடர்புகள் குறைவா இருக்க, இந்த பணமாக்கம் இவ்வளவு இஃபெக்டிவா இருந்திருக்காது. ஆனா இப்பொழுது
எவ்வளவோ பணம் கையில வச்சிருக்கிறது குறைஞ்சு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வந்தோடனே இந்த தன்மை கூடுது. இதுவேதான் வளர்ச்சியடைந்த நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வளர்ச்சியடைந்த நாடுகள்லையும் இந்த தன்மை இருக்கின்றது. வளர்ச்சியடைந்த நாடுகள்ல இந்த தன்மை கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அங்கேயும் இந்த பணவாக்கம் என்பது இலகுவாக நடக்கும். அது SRR குறைவாக இருந்தது என்றால் அப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க, ஆரம்பத்துல 2-3 வருஷத்துக்கு முதல் 10% இருந்தது. இன்றைக்கு இந்த COVID-19 பிரச்சனையால அடிக்கடி இந்த மத்திய வங்கி தன்னுடைய கொள்கை மாற்றத்தினூடாக இந்த SRR குறைச்சு 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 கொண்டு 2% இருக்கின்றது இன்றைக்கு. அப்ப சும்மா இந்த உதாரணத்துல நீங்கள் 10,000 மில்லியன் என்று போட்டுக்கிட்டு 10% 10,000 மாறுகின்றது என்றால் இந்த 2% இருக்கும் பொழுது அதன் 5 மடங்கு கூடுதலாக பணவாக்கம் நடந்திருக்கும். அப்ப 5 மடங்கு கூடுதலாக பணவாக்கம் நடந்திருக்கோ இல்லையோ என்று சொன்னால் அந்த இடையில ஒரு லீக்கேஜ் எதுவும் இருந்திருந்தால் அது குறைவா இருக்கும் என்று தானே நான் சொல்லுகின்றேன். அப்ப இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக மக்கள் முழுமையாக வங்கி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டினும் கூடுதலான பணத்தை கையில வச்சிருக்க விரும்பி இருப்பினும் அதனால சில வேளை இந்த அளவு வேகமா இல்லாட்டாலும் SRR 2% குறைஞ்சிருக்கும் பொழுது பணவாக்கம் கூடுதலாக நடக்க முற்பட்டிருக்கும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. அப்ப இனி நீங்கள் பார்க்கலாம் இந்த பணப்பெருக்கியை தீர்மானிப்பவை எவை என்று. அப்ப பணப்பெருக்கியை தீர்மானிப்பவர்களை பரிசோதிப்பதற்கான தேவையான தகவல்களை இப்போது எங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்ப பிறகு மீண்டும் நாங்கள் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் MB என்பது CP+DD, M1 என்பது CP+RR என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப மேலே கூறப்பட்ட கடன் மற்றும் பண உருவாக்கும் வணிக வங்கியின் செயல்முறையில் உருவாக்கத்தில் இந்த தகவல்களை பயன்படுத்துவோம். இதன் மூலம் CP மற்றும் DD அத்துடன் RR மற்றும் DD என்பதற்கான தொழிற்பாட்டு முறைகளை உருவாக்கி கொள்ளலாம். அப்ப மத்திய வங்கியானது 1,250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தாள்களை வெளியிடும் பொழுது பொதுமக்கள் அதில் 20% CP கையில் வைத்துக் கொண்டு மீதி 20% DD-யில் வைப்பு செய்கின்றனர் என்று கொள்ளுவோம். அப்ப இப்படித்தான் CP 250 மில்லியனை நாங்கள் முதல் எடுத்து வச்சிருந்தோம். அப்படித்தான் DD-யும் 1000 மில்லியன் என்றும் நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம். அப்ப இங்க பாருங்க, அந்த CP-க்கும் DD-க்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அந்த வங்கி முறைமையில இருக்கிற நம்பிக்கையும் அந்த பழக்கத்தையும் தான் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் பழக்கத்தையும் தான் அது காட்டுகின்றது. இப்ப பண வைப்பு வீதம் என்னன்றதை நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப CP என்பதை DD-யின் தொழிற்பாடாக C என்பதை பயன்படுத்தி பின்வருமாறு கூறலாம். CP என்பது 250 மில்லியன், CDR என்பது மக்களிடையே மாறுபட்டு போய்கொண்டிருக்கும் CDR என்பது CP-யின் DD தானே. அத்துடன் பணத்தை வங்கியில் வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவும் அவர்களிடையே குறைவாக இருக்கும். இதனால் C-யின் அளவு அதிகமாக இருக்கும். அதாவது சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல வங்கி முறைமை மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு கன இடங்கள்ல சொல்லி இருக்கின்றேன். பணத்தை வங்கியில் வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவு மக்களிடையே குறைவாக இருக்கும். இதனால C-யின் அளவு குறைவாக இருக்கும். உள்ள உதாரணத்தை பாருங்க. பொதுமக்கள் 80% CP-யாகவும் மீதிய DD வங்கியில் வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. அடுத்த பக்கத்துல பணவாக்க வெகுவாக குறைஞ்சிருக்கும், கையில பணம் நிறைய இருக்கும். ஆனா கிராம பக்கத்துல இப்படி என்று சொன்னால் நகர்ப்புறங்கள்ல 10% வச்சிருக்கு பொதுமக்கள். கிராம பக்கங்கள்ல சிலவன 80% கையில வச்சிருக்கு. அப்ப இதைத்தான் சொல்லப்படுகின்றது.
இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் வங்கியில இருக்கிற நம்பிக்கையில வச்சுதான் இதுல பணவாக்கமும் பணப்பெருக்கி என்பதெல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றது என்று நாங்கள் சொல்லி கொள்ளலாம். அப்ப இப்ப ஆர்ஆருக்கும் டிடிக்கும் இடையில் உள்ள உறவு முறை என்னன்னு சொல்லி பாத்தீங்களே என்று சொன்னால் ஆர்ஆர் அது எஸ்ஆர்ஆரா தான் இருக்கின்றது. அதுதான் எஸ்ஆர்ஆர் நாங்கள் சொல்றோம். டிடி என்றது வங்கியில் உள்ள பணம். அப்ப எஸ்ஆர்ஆர் கூட கூட பணவாக்கம் குறைஞ்சு கொண்டு போகும். எஸ்ஆர்ஆர் கூட கூட பணவாக்கம் குறைஞ்சு கொண்டு போகும். நீங்க பணப்பெருக்கிய நீங்கள் அதை பார்த்து கொண்டு போனீங்கன்னா இந்த பணப்பெருக்கி என்ன மாதிரி இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவை இங்க இன்னும் எங்களுக்கு 10 நிமிடங்கள் தான் உள்ளன. அப்ப நாங்கள் அடுத்த வகுப்பிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பணப்பெருக்கியை தீர்மானிப்பவை டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி மல்டிப்ளையர் என்பதிலிருந்து நாங்கள் துவங்குவோம். நாங்கள் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் என்றதிலிருந்து நாங்கள் துவங்கினோம் என்று சொன்னால் அது அடுத்த கிழமை அதை முடித்துவிட்டு நாங்கள் மானிட்டரி பாலிசியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் மானிட்டரி பாலிசி என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது மத்திய வங்கி தொழிலில். பாலிசியும் எங்கேயாவது படித்திருப்பீர்கள், அதால எங்களுக்கு அது பெரிய கரைச்சலாக இருக்கின்றது. ஆனாலும் நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால் அந்த பணப்பெருக்கியை தீர்மானிப்பவை என்ற செக்ஷன்ல இருந்து நாங்கள் அடுத்த வகுப்பை நாங்கள் துவங்குவோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கின்றது, என்னால் அவ்வளோத்தையும் முடிக்க இயலாது. நாங்கள் அதை அடுத்த வகுப்பில் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? எனக்கு அதான் என்னுடைய பிரச்சனை என்னன்னா உங்களோட முகம் பார்க்க முடியாதபடியால் எனக்கு அது எங்கே திரும்ப சொல்வது எப்படி சொல்வது என்றும் தெரியவில்லை. அதே சமயம் எங்களுக்கும் ஒரு டைம் லிமிட்டும் இருக்கின்றது தானே. இந்த டைம் லிமிட்டுக்குள்ளேயும் முடிக்கணும். போன முறை எல்லாரும் முடிச்ச பிறகும் தான் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்ப எங்களோட தமிழ் மீடியம் வகுப்போட அவர்கள் நிப்பாட்ட வேண்டி வந்தது காரணம் என்ன, மற்ற மீடியம் வகுப்புகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இந்த முறை அந்த பிள்ளைகளை நாங்கள் விடாமல் அந்த டைமுக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கின்றது. அதே சமயம் இந்த கோவிட் அவுட் பிரேக்குகள் பற்றியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ எல்லாம் அன்சர்டனியா இருக்கும் பொழுது நாங்கள் அந்த எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை மிகவும் பிரயோசனப்படுத்தி கொண்டு போவது நல்லது. ஆகவே இந்த நோட்ஸை நீங்கள் திரும்ப படியுங்கள். இருந்தால் இதெல்லாம் நீங்கள் படித்த விஷயம். பண உருவாக்கம் என்பது மத்திய வங்கியின் 5 வகையை பற்றி நான் சொல்ல இல்லை. பண உருவாக்கம் கடைசியா படிச்ச அந்த சாப்டர் 6 என்பது நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயம்தான். அதால திரும்ப பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் அதுல இருந்து தொடர்ச்சியாக நம்ம போவோம். அதே சமயம் நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இப்ப ரிவிஷன் கிளாஸ் தான். ரிவிஷன் கிளாஸை பற்றி உங்களுக்கு அறிவித்தார்களோ தெரியவில்லை. அந்த ரிவிஷன் கிளாஸில் தமிழ் மீடியம் இருக்குது எனக்கு தெரியவில்லை. அப்படி தமிழ் மீடியம் இல்லாவிட்டாலும் வேற மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அடுத்த எக்ஸாம் ஜனவரி எண்டில் எடுக்கிற ஆட்களுக்கு அந்த ரிவிஷனை ஃபாலோ பண்ணுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன்.